வணக்கம் கண்ணு. 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எக்ஸைஸ் 1.3ல இது ஃபர்ஸ்ட் சம் கண்ணு. இந்த மொத்தம் இதுல 10 கணக்குகள் இருக்கு 1.3ல. இதை பத்தியும் இந்த ஒரே வீடியோல பாத்திரலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. எல்லா சம்மையும் இடையில ஹோம்ஒர்க் கொடுத்தோம்னா நீங்க அதை கம்ப்ளீட் பண்ண வசதியா இருக்கும். அதனால இந்த எக்ஸைஸ் ஃபுல்லாவும் ஒரே சம்ல ஒரே வீடியோல நம்ம பாத்திரலாம் கண்ணு. கொஸ்டினை கவனமா படிங்க. let f equal to set of all x, y such that x, y belongs to natural numbers and y equal to 2x அப்படின்னு கொடுத்திருக்கு. be a relation on n, find the domain, codomain and range. Is this relation a function அப்படின்னு கேக்குறாங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குதாமா? x, y வடிவில் இருக்குதாமா. அதாவது such that x, y வந்து x, y belongs to n. yன்றது நேச்சுரல் நம்பர்ஸ்க்குள்ள இருக்குதாமா. அப்புறம் y equal to 2x அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு. y equal to 2x அப்படின்னு சொல்றாங்க. ஆக x உம் y உம் நம்ம என்ன பண்ணணும்? x, y belongs to n அப்படின்னா x உம் நேச்சுரல் நம்பர்ஸ் தான், y உம் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஆக நம்ம ஆனா y க்கு வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு உங்களுக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு டெஃபினேஷன் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2x ன்னு சொல்லிருக்காங்க. அப்போ 1ல அதாவது x வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி போயிட்டே இருக்கு இல்லையா? அந்த xல இருக்கக்கூடிய 1 வந்து ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா 2x, y equal to 2x அப்படின்னா ஒரு நம்பரையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும்னு அர்த்தம். இந்த x வந்து ஒரு நம்பரையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா வரக்கூடியது தான் y அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, x வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா y equal to என்ன வரும்? 2 into x. இது நல்லா கவனிங்க. இந்த x இருக்கு இல்லையா? இந்த x இருக்கிற இடத்துல 1 ஃபர்ஸ்ட்ல போடணும் நீங்க. அதாவது x 1ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அவங்க கொடுத்திருக்கிற 2xக்கு xக்கு பதிலா 1 போடணும். 1 போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ y equal to 2 இது y. x 1, y வந்து நமக்கு என்ன கிடைச்சது? y equal to 2 into x. x இதுதான் x. அது x இருக்கிற இடத்துல நம்ம போடணும். 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2 வந்துருச்சு. அப்போ x 1 இருக்கும்போது y என்னவா இருக்கு? 2 இருக்கு. அப்போ x 2 அப்படின்னா y equal to 2 into 2 இல்லையா? இங்க x 2 அப்படின்னா x இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்? 2 தான் போடணும் நீங்க. ஆக 2 into 2 4. அப்ப x 2 இருக்கும்போது y என்னவா இருக்கு? 4 இருக்கு. அதே மாதிரி 3 போடும்போது 3 into 2 x 3 இருக்கும்போது y வந்து 6 இருக்கு. அப்புறம் x 4 இருக்கும்போது 4 into 2 y வந்து 8 இருக்கு. x வந்து 5 இருக்கும்போது y வந்து என்னவா இருக்கு? 5 into 2 y வந்து 10 இருக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் ஃபங்க்ஷன்ல ஒரு ஆர்டர் பெயரை நம்ம எழுதணும். இப்போ x, y இப்படிதான் எழுதணும். f வந்து எப்படி எழுதணும்? x, y ன்னு எழுதணும். அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி எழுதணும்? ஃபங்க்ஷன் வந்து ஆர்டர் பேர்ல எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2 இது வந்து x, இது வந்து y. 1, 2 1, 2 அப்புறம் 2, 4 3, 6 4, 8 5, 10 இப்படி போயிட்டே இருக்கும். டாட் வைக்கணும். நீங்க போயிட்டே இருக்கும். இதை வந்து நீங்க ஒரு ஏரோ டயக்ராம்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காட்டணும். ஏரோ டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் x உம் y உம் வரைஞ்சுக்கோங்க. x உம் y உம் 1 2 3 4 5 6 8 9 10 அப்படி வரைஞ்சிட்டே போங்க. டாட் வைக்கணும். கடைசியில டாட் வைக்கணும். 3 டாட் வைக்கணும். y வந்து அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் போட்டுக்கோங்க. ஆனா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ என்னன்னா வந்தது? 1னா 2. x 1னா y என்னவா இருக்கு? 2 இருக்கு. அப்போ 2ல நீங்க xல 1ல இருந்து 2க்கு வந்து என்ன பண்ணீங்க? ரிலேஷன் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் 2 xல 2 இருக்கும்போது yல என்ன இருக்கு? 4 இருக்கு. xல 2 இருக்கும்போது yல 4 இருக்கு. நீங்க ரிலேஷன் பண்ணணும். ஏரோ டயக்ராம் வரையணும். அப்ப 3 இருக்கு. xல 3 இருக்கும்போது yல என்ன இருக்கு? 6க்கு நீங்க ஏரோ டயக்ராம் வரையணும். அப்புறம் xல 4 இருக்கும்போது yல 8 இருக்கு. xல 4 இருக்கும்போது yல 8க்கு ஏரோ டயக்ராம் வரையணும். புரியுதா? அப்புறம் உங்களுக்கு xல 5 இருக்கும்போது yல 10 இருக்கு. அப்போ 5 10 இப்ப எல்லாமே ஃபங்க்ஷன்ல இருக்கா? இப்ப டொமைன்ன்றது என்ன அப்படின்னா இந்த x வேல்யூ, இது x தான் வந்து உங்களுக்கு டொமைன், இது வந்து கோடொமைன். அப்படியே எடுத்து எழுதிக்கணும். டொமைன் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு போட்டு டாட் எழுதணும். அப்புறம் கோடொமைன்ன்றதும் அப்படிதான் எழுதணும். கோடொமைன் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 10 வரைக்கும் போட்டு ஒரு 3 டாட் வச்சுட்டு இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் ரேஞ்ச்ன்றது வந்து ரொம்ப ஜாக்கிரதையா எழுதணும். ரேஞ்ச்ன்றது இந்த கோடொமைன்ல எது எதெல்லாம் ரிலேஷன் ஆயிருக்கு, ஃபங்க்ஷன் ஆயிருக்குன்னு பாக்கணும். நீங்க எது எதெல்லாம் ரிலேஷன் ஆயிருக்குன்னு பாக்கணும். 2 4 6 8 10 மட்டும் தான் இருக்கு. ரேஞ்ச் வந்து அதுதான் நீங்க எழுதணும். ரேஞ்ச் ஈக்குவல் டு என்ன வரும்? 2 4 6 8 10 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இப்ப அடுத்து நம்ம 6 எடுத்தோம்னா 6 into 2 12 வரும் இல்லையா? அப்படி போயிட்டே 12 14 அந்த உங்களுக்கு வந்து என்ன
தமிழ் இரட்டைப்படை எண் புரியுதா? அது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் அப்படி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு, புரியுதுங்களா? ஈவன் நம்பர்ல போயிட்டே இருக்கும். அப்போ இது என்ன எழுதணும்? கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. இஸ் திஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷன் கேட்கணும். இஸ் திஸ் ரிலேஷன் ஏ ஃபங்க்ஷன் கேக்குறாங்க. இது ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு. ஏன்னா ஆல் எக்ஸ் இன் டொமைன் ஆஸ் யூனிக் இமேஜ் இன் எல்லாத்துக்கும், அதாவது எக்ஸ் இருக்கிற எல்லா இதுக்குமே வந்து எலமெண்ட்டுக்குமே வந்து என்ன இருக்கு, ஒய்ல வந்து இமேஜ் இருக்கு. அப்ப அதை எப்படி எழுதணும்? ஆல் எக்ஸ் இன் டொமைன் ஆஸ் யூனிக் இமேஜ் இன் ஒய், therefore it is a function. புரிஞ்சுதுங்களா? எக்ஸைஸ் 1.3 செகண்ட் சம் பார்க்கலாங்கன்னு கொஸ்டினை கவனமா படிங்க. லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 3, 4, 6, 8 கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் வெதர் த ரிலேஷன் ஆர் எக்ஸ் கமா f of x such that x belongs to x, f of x equal to x square plus 1, f of x is equal to x square plus 1 is a function from x to n. x to n. இந்த கொஸ்டினை கவனமா படி சொல்றது எதுக்கு அப்படின்னா, கடைசி வரைக்கும் கொஸ்டினை கவனமா படிக்கணும். x to n கடைசியில் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு. அதாவது இது ஒரு ஃபங்க்ஷனானு கேட்கறாங்க. from x to n, இதன் மூலமா இது ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்கறாங்க உங்களுக்கு. இப்போ x அவங்களே கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் x அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, புரியுதுங்களா? இப்போ f of x equal to x square plus 1, x square plus 1. போன சம்பளம் ஃபர்ஸ்ட் சம்பளம் என்ன பார்த்தோம்? y equal to 2 into x ன்னு பார்த்தோமா? அப்ப என்ன பண்ணோம்? x வேல்யூ அவங்க இந்த வேல்யூ எல்லாம் கொடுக்காம நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டதுனால நம்ம என்ன பண்ணோம்? 1ல ஆரம்பிச்சு f of x வந்து 1ல ஆரம்பிச்சு நம்ம 5 வரைக்கும் பண்ணோம் இல்லையா? 1 போட்டா நமக்கு வந்து 2 வந்தது, 2 போட்டா 4 வந்தது, அப்படி ஈவன் நம்பரா வந்துட்டே இருந்தது. சரிங்களா? பார்த்தோமா? அதே மாதிரி இந்த சம்பளம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த f of x இருக்கு இல்லையா, இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபார்முலா போடணும். நீங்க x ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னா இந்த x ஸ்கொயர் பிளஸ் 1ல இந்த x க்கு பதிலா இந்த 3, 4, 6, 8 தான் நம்ம ஒண்ணுக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேல்யூ கொண்டு வர போறோம். புரியுதுங்களா? ஓகே. இப்போ f of x equal to x square plus 1 சொல்லிட்டாங்க. கொஸ்டின்ல கொடுத்தது ஒரு ஸ்டெப் இங்க எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு உங்களுக்கு? x ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 இருக்கு. இந்த 3 x க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அந்த ஃபார்முலால இங்க x இருக்கா, x போட்டுக்கணும். அப்ப இங்க இந்த x க்கும் 3 போட்டுக்கணும் நீங்க. அப்ப இந்த ஸ்கொயர் ஃபார்முலால உள்ளத அவங்க கொடுத்திருக்கிறது அப்படியே போட்டுக்கணும் நீங்க. புரியுதுங்களா? f of 3 equal to 3 square plus 1, இந்த 3 ஸ்கொயர் பண்ணா 9 வரும். 9 plus 1 equal to 10 ஆயிரும். ஓகேங்களா? அப்புறம் இந்த 4 போடுங்க. அடுத்து என்ன பண்ணோம்? இந்த 4 போடணும். நம்ம 4 போட்டு f of 4 போட்டோம் அப்படின்னா இங்கேயும் 4 ஸ்கொயர் பண்ணா 16, 16 plus 1 17 ஆயிரும். அப்புறம் திரும்ப என்ன பண்ணோம்? 6 போடணும் நீங்க. f of 6 போட்டீங்கன்னா 6 ஸ்கொயர் பிளஸ் 1, 6 ஸ்கொயர் 36 பிளஸ் 1, அப்ப 37 ஆயிரும். அப்புறம் f of 8 போடணும் கடைசியா. f of 8 போட்டீங்க அப்படின்னா 8 ஸ்கொயர் பிளஸ் 1, 8 ஸ்கொயர் வந்து 64 பிளஸ் 1, அப்ப 65 ஆயிரும். இப்போ அவங்க இந்த x இந்த 3, 4, 6, 8 இருக்கு இல்லையா, நம்ம 3, 4, 6, 8 இருக்குது எக்ஸல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இது எல்லாம் ஒய்ன்னு நம்ம மைண்ட் பண்ணிக்கணும். ஆனா அவங்க கொடுத்துருக்கிறது வந்து இங்க ஒய் சம்பந்தமா கொடுக்கல, 2n கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்லாம் இந்த ஃபர்ஸ்ட் f of 3 போட்டதுக்கு 10 வந்தது, f of 4 போட்டதுக்கு 17 வந்தது, f of 6 வந்து 37 வந்தது, f of 8 வந்து என்ன வந்தது? 65 வந்திருக்கு. ஆனா அவங்க கொடுத்துருக்கிறது கொஸ்டின்ல வந்து x to n அந்த ஃபங்க்ஷன் மூலமா இது வந்து அந்த ஃபங்க்ஷன் மூலமா அந்த ரிலேஷன் மூலமா இது ஒரு ஃபங்க்ஷன் ஆகுமா தான் அவங்க கேக்குறாங்க. அப்படின்னா முதல்ல இதை வந்து ஒரு ரிலேஷன் ஒரு ஆர்டர் பேரா எழுதிடணும். முதல்ல ஆர்டர் பேரா என்ன எழுதணும் அப்படின்னாக்கா, இப்ப நம்ம கண்டுபிடிச்சு இல்லையா, 3, 10, 4, 17, 6, 37, 8, 65 இருக்குல்ல, இது ஆர்டர் பேரை நம்ம எழுதும் போது ரிலேஷன் வந்து இந்த ரிலேஷனை முதல்ல எழுதிடணும். ஆர்டர் பேரை ரிலேஷன் ஈக்குவல் டு 3, 10, 4, 17, 6, 37, 8, 65 அப்படி எழுதி முடிச்சிடணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிறபடி நம்ம ஏரோ டயக்ராம் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இவங்க வந்து நம்ம y மென்ஷன் பண்ணல, f of x கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இந்த n கொடுத்துருக்கனால இங்க கேபிட்டல் எக்ஸும் இங்க n தான் போடணும். நம்ம இங்க n போடும்போது நம்ம ஃபங்க்ஷன் வேல்யூ இருக்கு, நம்ம ரிலேஷன் 10, 17, 37, 65 மட்டும் எழுதக்கூடாது. இது 1ல ஆரம்பிச்சு
ஒன்னுல இருந்து ஜீரோ போடக்கூடாது. ஒன்னுல இருந்து ஜீரோ போட்டா அது ஹோல் நம்பர் ஆயிரும் இல்லையா? அதனால நேச்சுரல் நம்பர்ஸ் ஒன்னுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 4 5 இதுல வந்து எக்ஸ்ல வந்து அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ மட்டும் தான் நம்ம எழுதணும். இதுல வந்து ஒன்னுல இருந்து இன்டெபினட்டா அது நம்பர் போயிட்டே இருக்கும், கண்டினியூஸா போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். டாட் 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 போட்டா போயிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால 1, 2 கூட 2 3 போட்டு அதுக்கப்புறம் டாட் டாட் வச்சு 10 போடுங்க. அப்புறம் டாட் டாட் வச்சு 17 போடுங்க. அப்புறம் டாட் டாட் வச்சு அப்படின்னு அர்த்தம். இதுல நம்பர்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 1 டாட் வச்சு 10 போட்டா இதுல இந்த 9 நம்பர்ஸ் மிஸ் ஆன எல்லா நம்பரும் இருக்குன்னு அர்த்தம். இங்க 10 போட்டு இங்க டாட் 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 வச்சுட்டு 17 போட்டா இதுல இருக்கிற எல்லா நம்பரும் இந்த உங்களுக்கு இந்த செட்டுக்குள்ள வருதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதனால டாட் 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 போட்டு எழுதிட்டு நமக்கு எது ஃபங்க்ஷன் வேல்யூ இருக்கோ அதை மட்டும் நம்ம ஏரோ டயக்ராம். இப்ப 3 போட்டா என்ன வந்தது? நமக்கு 10 வந்தது. அப்ப 3 10க்கு நீங்க ரிலேஷன் பண்ணி காட்டணும். ஏரோ மார்க் போட்டு காட்டணும். ஏரோ டயக்ராம் ஏரோல போட்டு காட்டணும். அப்புறம் 4க்கு வந்து 17 ஏரோ டயக்ராம் போட்டு காட்டணும். ஆக அந்த 17க்கு அப்புறம் இந்த 36 வரைக்கும் நம்பர்ஸ் இங்க இருக்குதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? அதே மாதிரி 6க்கு வந்து 37, 8க்கு வந்து 65. இப்போ இது எப்படி எழுதணும்? நம்ம இது ஃபங்க்ஷனானு கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? ஈஸியா ஃபங்க்ஷன். இது எப்படி எழுதணும் அப்படின்னா x belongs to x, புரியுதுங்களா? இன் டொமைன் தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் இமேஜ் இன் நேச்சர் n அப்படின்னு எழுதணும் நீங்க. n therefore it is a function. புரிஞ்சுதாங்கன்னு? தெளிவா முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. கம்மியான நேரத்துல வீடியோ போட்டாக்கா அது ஃபாஸ்டா நடத்திடுவாங்க, உங்களுக்கு புரியாது. அதுதான் நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமிங் ஓடணும். இது கொஞ்சம் பொறுமையா தான் நான் நடத்துறேன். உங்களுக்கு புரியுற மாதிரி அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாம் போட்டிருக்கேன். அதன்படி புரிஞ்சுக்கோங்க நீங்க. புரியுதுங்களா? ஓகே. எக்ஸசைஸ் 1.3ல தேர்ட் சம் பார்க்கலாங்கன்னு. கொஸ்டினை கவனமா படிங்க. given the function f x2 x square minus 5x plus 6 evaluate அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் படி நம்ம என்ன பண்ணோம்? இதை ஒன்னு எவாலுவேட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. f of -1 f of 2a f of 2 f of x minus 1 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ f of x வந்து இப்படி நீங்க போடணும். f of x equal to x square minus 5x plus 1. இது அப்படியே ஒரு டைம் எடுத்து எழுதிக்கணும். நீங்க எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதுல நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ f of x க்கு பதிலா இங்கேயும் 3 இடத்துல என்ன பண்ணீங்க? -1 போடணும். சப்டிவிஷன் 1ல இந்த ஃபார்முலா எங்கெல்லாம் மைனஸ் இருக்குன்னு பாருங்க, x இருக்குன்னு பாருங்க கண்ணு. ஒரு x 2x 3 இடத்துல இருக்கு இல்லைங்களா? அப்போ f of -1 -1 f of -1 equal to f -1 square minus 5 into -1 plus 6. இப்போ -1 ஸ்கொயர் பண்ணா 1, இந்த -1 சாரி -5 -1 மல்டிப்ளை பண்ணா +5 ஆயிரும். இந்த +6 அப்படியே கண்டினியூ ஆகும். இப்போ 1 + 5 + 6 அப்படின்னா இது அடிஷன் பண்ணா 12 வந்துரும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ சப்டிஷன் 2 பாருங்கன்னு. இப்போ எங்கெங்கெல்லாம் x இருக்காங்க என்ன போடணும்? நம்ம 2a போடணும். 2a போடணும். இங்க ஒரு 2a போடணும். இந்த x ஸ்கொயர் வருங்களா? அங்க ஒரு 2a போடணும். 5க்கு அப்புறம் பக்கத்துல இருக்க ஒரு xல ஒரு 2a போடணும். போட்டுமா? இப்போ 2a ஸ்கொயர் பண்ணா 4a ஸ்கொயர் வந்துரும். இந்த -5 2a மல்டிப்ளை பண்ணும்போது -10a அப்படின்னு வரும். இந்த +6 அப்படியே நீங்க போட்டணும். இது ஃபார்முலா வருது. எல்லா சம்லயும் அப்படியே போடணும். சரிங்களா? இது அவ்வளவுதான். இது சப்டிஷன் 2 இவ்வளவுதான் வரும். இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது உங்களால. சரிங்களா? இப்போ f of 2 போடணும். 2 வந்து x இருக்கிறதுல 2 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? x இருக்கிறதுல 2 போட்டாச்சு, இங்க x இருக்கிறதுல 2 போட்டாச்சு, 5 பக்கத்துல x க்கும் 2 போட்டாச்சு. இப்போ பாருங்க 2 ஸ்கொயர் பண்ணா 4. இந்த -5 2ஆல மல்டிப்ளை பண்ணா -10 plus 6. இப்போ சால்வ் பண்ணுங்க. இது -10 அப்படியே போட்டாச்சு. இந்த 4யும் இந்த 6யும் கூட்டினா +10. இது ரெண்டு சால்வ் பண்ணா 0 வந்துரும் உங்களுக்கு. இது ரெண்டு சால்வ் பண்ணா என்ன வந்துரும்? 0 வந்துரும் இல்லையா? இப்போ அடுத்து 4 போங்க. இப்போ 4 சம் क्वेश्चन என்ன கொடுத்திருக்குது? f of x minus 1. f of x இருக்கிறதுல என்ன பண்ணணும்? x இருக்கிறதுல x minus 1 போடணும். என்ன போடணும்? x இருக்கிறதுல x minus 1 போடணும். அதே மாதிரி இங்கேயும் x minus 1 போடணும். இந்த 5 பக்கத்துல x minus 1 போடணும். இப்போ இது சால்வ் பண்ணுங்க. x minus 1 the whole square அப்படின்னா இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க கண்ணு. என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a minus b whole square ஃபார்மேட்ல இருக்கு. a minus b whole square ஃபார்மேட்ல இருக்கு. புரியுதுங்களா? அதான் சைடுல கூட பென்சில் சின்னதா எழுதிருக்கேன் பாருங்க. சரிங்களா? இப்போ இந்த x minus 1 whole square அப்படின்னா ஃபார்முலா என்ன? a minus b whole square ஃபார்முலா என்ன? a square minus 2ab plus b square இல்லையா? இப்போ a square minus 2ab a square இங்க போட்டாச்சு minus 2ab. இந்த 2 எப்படி வந்துச்சுன்னா ஃபார்முலா உள்ள 2 இது. நல்லா கவனிச்சுங்க. 2 ஃபார்முலா உள்ள 2. இந்த 2 பக்கத்துல இந்த x போட்டு a போட்டாச்சு. bன்றது இந்த 1 போட தேவையில்லை. அது 1 போட்டாலும் போடலாம். உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் வேல்யூல அது தேவையில்லை. ஓகேங்களா? அதே வேல்யூ தான் வரும். அதனால -2x எதுனா போதும். அப்புறம் இந்த +1 இங்க போட்டா போதும்.
பிளஸ் 1 போட்டா வேணா 1 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 1 ஸ்கொயர்ல எழுத தேவை 1 ஸ்கொயர் எழுதுனால 1 எழுதுனால ஒரே வேல்யூ தான் அதனால 1 ஸ்கொயர் எழுதக்கூடாது இதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சம்பளம் உங்களுக்கு நான் அதை விளக்கி இருக்கேன் பாருங்க அதை சரிங்களா அதே மாதிரி அடுத்து பாருங்க இந்த மைனஸ் 5 x மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் 5 ஆல இந்த x மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 5x வரும் நல்லா கவனிங்க அப்புறம் இந்த மைனஸ் 5 இந்த மைனஸ் 1 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இது பிளஸ் 5 ஆயிரும் புரிஞ்சுங்களா ஃபர்ஸ்ட் இதை பண்ணும்போது மைனஸ் 5x வரும் திரும்பவும் மைனஸ் 5 மைனஸ் 1 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது அந்த மைனஸ் மல்டிப்ளை ஆகி பிளஸ் 5 மாறிடும் அது புரியுதுங்களா அப்போ இந்த பிளஸ் 6 அப்படியே இருக்கும் இப்போ இது வந்து என்ன பண்ணணும் திரும்பவும் இப்போ எல்லாத்தையும் அதனுடைய ஆர்டர் பேரா எழுதணும் கரெக்டா அதனுடைய எக்ஸ்னா எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதை வந்து லைக் டைம்ஸ் சால்வ் பண்ணுங்க இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எடுத்து எழுதிக்கோங்க இங்க மைனஸ் 2x இருக்கு இங்க மைனஸ் 5x இருக்கு ரெண்டும் மைனஸ் இருக்கிறதுனால அப்படியே கூட்டி மைனஸே போட்டுக்கணும் அப்போ மைனஸ் 7x ஆயிரும் புரியுதுங்களா அப்புறம் இங்க என்ன இருக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்கு இங்க ஒரு பிளஸ் 1 இருக்கு இங்க ஒரு பிளஸ் 5 இருக்கு இங்க 6 இருக்கு இந்த பிளஸ் 1 பிளஸ் 5 6 ஆயிடுச்சு இந்த 6 பிளஸ் 6 12 ஆயிடுச்சு அவ்வளவுதாங்க இந்த சம் ஓகே கண்ணு 1.3 fourth sum பார்க்கலாம் கண்ணு क्वेश्चन கவனமா படிங்க a graph representing the function f of x is given in figure 1.16 it is clear that f of 9 இது g கிடையாது f of 9 equal to 2 அப்படினு சொல்லிருக்காங்க அதாவது ஒரு கிராஃப் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு புக்ல அந்த கிராஃப் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இப்படி தான் இருக்காது அந்த கிராஃப் பாத்தீங்க அப்படினா ஒரு கிராஃப் வந்து வரைஞ்சிருக்காங்க அந்த கிராஃப் வந்து ப்ளூ கலர்ல கட்டங்கட்டி செக்குடு போட்டு கொடுத்திருக்கு அதுல y = f of x ன்னு கொடுத்திருக்கு இங்க 9 ல y ஆக்சிஸ்ல இது x ஆக்சிஸ் இது y ஆக்சிஸ் இல்லையா 9 ல ஆரம்பிச்சு இங்க வந்து 10 ல வந்து அந்த கிராஃப் வந்து அவங்க அந்த கிராஃப் வந்து முடிஞ்சிருக்கு இப்போ இது வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபங்க்ஷன் வேல்யூஸ் அவங்க கொடுத்திருக்காங்க அதன்படி क्वेश्चनல கொடுத்திருக்க வேல்யூலாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும் புரியுதுங்களா இப்ப பாருங்க subdivision 1 ல क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க கண்ணே subdivision 1 ல find the following value of the functions அப்படினு கேட்டிருக்காங்க அந்த கிராஃபோட ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க உங்களுக்கு find the following values of the functions அப்படினு கேட்டிருக்காங்க a பாருங்க அதுல a பாருங்க f of 0 இது எல்லாமே x வேல்யூல y என்ன இருக்கு அப்படி நம்ம எடுத்துறோம் இதெல்லாம் வந்து இந்த f of 0 அப்படினா x ல 0 இருக்கும்போது y ல என்னவா இருக்கும் அப்படினு நம்ம எழுதணும் b பாருங்க f ல 7 அப்படினா இது x ல 7 ன்னு அர்த்தம் x ல 7 இருக்கு 7 க்கு நேரா கிராஃப் என்ன இருக்கு அப்படினு நம்ம எழுதணும் இந்த c பாருங்க f ல 2 இருக்கும்போது அதாவது x இங்க பிராக்கெட்ல உள்ள இருக்குது எல்லாமே x ஆக்சிஸ்ல உள்ள வேல்யூல இங்க கொடுத்திருக்காங்க உங்களுக்கு x ல 2 அதான் f of 2 அப்படினா f of இது x2 அப்படினா இது மாதிரி x 10 ல y ஓட ஆக்சிஸ் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு நம்ம எழுதணும் புரியுதுங்களா புரியுதா இப்போ நம்ம சப்டிவிஷன் 1 அதுக்கு ஃபர்ஸ்ட்ல பார்க்கலாமா சப்டிவிஷன் 1 பாருங்க கண்ணே சப்டிவிஷன் 1 ல உங்களுக்கு a வந்து f வந்து 0 அதான் x வந்து 0 அப்படினு சொல்லிருக்காங்க x வந்து 0 அப்படினா இந்த கிராஃப் பாருங்க இந்த கிராஃப் பாருங்க உங்களுக்கு வந்து இந்த உங்களுக்கு வந்து இந்த வந்து 0 எங்க இருக்கா x ஆக்சிஸ் இது x ல வந்து x 0 1 2 3 10 வரைக்கும் இருக்கு இந்த x ல 0 அப்படினா இந்த கிராஃப் இங்க என்னவா ஆகுதுன்னு பாருங்க இந்த 0 ல வந்து y வந்து 9 ல இருக்கு அங்க தான் கிராஃப் एक्चुअली ஸ்டார்ட் ஆகுது இங்க வந்து 9 ல இருக்கு அப்போ f of 0 = வேல்யூ வந்து 9 y ஓட வேல்யூ வந்து 9 அப்படினு எழுதணும் புரியுது இந்த கிராஃப் தான் நீங்க வந்து மென்ஷன் பண்ணனும் இந்த x ஆக்சிஸ்க்கு நேரா 1 க்கு நேரா என்ன இருக்கு 0 ல வந்து 9 இருக்கு நான் இப்போ ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சொல்றேன் மற்ற ஆசிரியர்கள் சொல்லாதது நீங்க கவனிச்சுக்கோங்க இப்போ x ஆக்சிஸ்ல 0 ல வந்து 9 இருக்கு 1 ல வந்து பாத்தீங்கன்னா இங்க 7 கிட்ட இருக்கு இப்போ 2 ல வந்து பாத்தீங்கன்னா இங்க 6 இருக்கு 3 ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்திங் அது கிராஸ் ஆகல கொஞ்சம் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படினா 4 விட கொஞ்சம் அதிகமா இருக்கு ஆனா 4 ல பாத்தீங்க அப்படினா எக்ஸாக்ட்டா உங்களுக்கு வந்து 3 ல இருக்கு 5 ல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு எக்ஸாக்ட்டா 4 இருக்கு அந்த மாதிரி 6 ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இருக்கு 7 ல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து 6 இருக்கு புரியுதுங்களா இப்போ புரிஞ்சுதுங்களா அதுதான் நம்ம இப்போ எழுத போறோம் அத ஃபர்ஸ்ட்ல அவங்க கேட்டிருக்கிற क्वेश्चन A ல வந்து 0 இருக்கு 0 ல வந்து கிராஃப் எங்க இருக்கு பாருங்க 9 ல இருக்கு அப்போ 9 அதோட ஆன்சர் இப்போ f of 7 இப்போ நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டே வந்தது போல இங்க x ல வந்து 7 இருக்கு एक्चुअली 7 க்கு நேரா பண்ண அந்த கிராஃப் எங்க இருக்கு பாருங்க எங்க இருக்கு 6 ல இருக்கு இப்போ f of 7 = 6 அதோட ஆன்சர் அப்ப c f of 2 பாருங்க f of 2 னா x2 ல நீங்க பார்க்கணும் x2 ல பாத்தீங்க அப்படியே போனீங்கன்னா அந்த கிராஃப் வந்து 6 ல தான் கிராஸ் ஆகுது
6ல கிராஸ் ஆகுது பாத்தீங்களா 6ல கிராஸ் ஆகுது கரெக்டா 6ல வந்து உங்களுக்கு கிராஸ் ஆகுது அப்போ f of 2 உங்களுக்கு 6 இங்க 6ல கிராஸ் ஆகுது அதே நேரா இங்க 7ல கிராஸ் 7க்கு வரைக்கும் வந்திருக்கு பாரு கிராஃப் அப்போ f of 7க்கும் f of 2க்கும் என்ன வேல்யூ வருது உங்களுக்கு 6 தான் ரெண்டுத்துக்கு ஒரே வேல்யூ வருது இங்க 6 இருக்கு இங்க இந்த கிராஃப் இங்க 6க்கு இங்க இறங்கிட்டு திரும்ப இங்க 6 வரைக்கும் போயிட்டு திரும்ப இறங்குது பாருங்க புரியுதுங்களா அப்போ இந்த f of 7க்கும் f of 2க்கும் வேல்யூ என்ன வருது ஆன்சர் 6 இங்க 6 இருக்கு இங்கேயும் 6 இருக்கு பாருங்க அப்ப 6 அப்ப f of 10 னா x ல 10 எங்க இருக்கு 10 இங்க இருக்கு இந்த கிராஃப் y வேல்யூல என்ன இருக்கு இங்க என்ன இருக்கு 0 ல தான் y ஓட ஆக்சிஸ்ல 0 ல தான் 10 வந்து இங்க மீட் ஆகுது இங்க புரியுதுங்களா இங்க 10 x f வந்து 10 அப்படினா f வந்து இங்க 0 அப்படினு எடுத்துக்கணும் இது 1 2 3 4 இல்லாம 0 ல இருக்கு அப்போ f of 10 equal to 0 அப்படின்றதா உங்களுக்கு ஆன்சர் இப்போ சப்டிவிஷன் 2 பாருங்க சப்டிவிஷன் 2 என்ன கொடுத்திருக்கு for what value of x is f of x equal to 1 அப்படினு கேட்டிருக்காங்க அப்படினா என்ன அப்படினு கேட்டிங்கனா உங்களுக்கு வந்து இப்போ அதாவது இங்க 1 வரணும் அப்படினா அதாவது y அங்க கொடுத்திருக்க இந்த 1ன்றது வந்து एक्चुअली y x அவங்க கொடுத்திருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்க கொடுத்துறது எல்லாமே இந்த 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 xன்றது இங்க என்னவா இருந்தா இங்க இது வந்து y ன்னு அர்த்தம் இது f of x என்னவா இருந்தா இங்க y 1 கிடைக்கும் 1 இருக்கும் அப்படினு கேக்குறாங்க அப்படினா நம்ம பார்க்க வேண்டியது இந்த கிராஃபை வந்து எப்படி பார்க்கணும் அப்படினா y 1 இங்க இருக்கு பாருங்க y 1 இங்க இருக்கா அதுல இருந்து நேரா போணும் நீங்க போன இந்த கிராஃப் எங்க வந்து கிராஸ் ஆகுதுன்னு பாருங்க இது 10க்கும் 9க்கும் இங்க பாருங்க 9க்கும் 10க்கும் இடையில கிராஃப் வந்து உங்களுக்கு கிராஸ் ஆகுது அப்ப 9.5 புரியுதுங்களா அப்போ 9.5 தான் உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ வந்து 9.5 உங்களுக்கு சரிங்களா இப்போ கிட்ட கொண்டு வந்துறேன் இப்போ when x equal to 9.5 f of x equal to 1 ன்னு நீங்க இத ஆன்சர் எழுதணும் சப்டிவிஷன் 2 க்கு சப்டிவிஷன் 3 பாருங்க क्वेश्चनல இப்போ describe the following அப்படினு சொல்லிருக்காங்க describe the following சப்டிவிஷன் அதல சப்டிவிஷன் 3 ல சப்டிவிஷன் 1 என்ன கொடுத்திருக்காங்க domain describe the following அத டொமைன் வந்து நம்ம எப்படி அது வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதணும் ரேஞ்ச்ன்றது நம்ம செட் பில்டர் ஃபார்ம்ல இந்த கிராஃபுக்கு வந்து நம்ம எழுதணும் இந்த கிராஃப் மையமா வச்சு தான் உங்களுக்கு சம் இது ஆக இந்த கிராஃப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ இதுக்கு வந்து டொமைன் செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதணும் ரேஞ்ச்ன்றது நம்ம செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதணும் புரியுதுங்களா இப்போ வாங்க சப்டிவிஷன் 3 எப்படி எழுதணும்னு பார்க்கலாம் டொமைன் பாருங்க கண்ணு இந்த கிராஃப் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு எதில இருந்து எது வரைக்கும் இருக்கு xன்றது வந்து 0 ல இருந்து 0 விட பெருசு 0 இருக்கு நம்ம கிராஃப்ல அதனால 0 x such that 0 greater than or equal to x சாரி அதாவது smaller than or equal to x அப்படினு அர்த்தம் x விட x ன்றது என்ன 0 விட பெரியதாகவும் 0வும் இருக்கும் அப்படினு அர்த்தம் அப்புறம் இங்க வந்து smaller than or equal to 10 அப்படினு எழுதணும் புரியுதுங்களா ஏன் அப்படினா 10 வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து கிராஃப் கொடுத்திருக்குது x 10 வரைக்கும் தான் கொடுத்திருக்குது ஆக 10 இருக்கணும் 10 க்கு உள்ள இருக்குறதும் x ன்னு நீங்க மென்ஷன் பண்ணனும் இங்க வந்து x belongs to r அப்படினு எழுதணும் ரியல் நம்பர்ஸ்னு எழுதணும் அடுத்து ரேஞ்ச் பாருங்க எப்பவுமே ரேஞ்ச் வந்து ஃபங்க்ஷன் ஆவற வரைக்கும் தான் நம்ம வேல்யூ எழுதுவோம் எக்ஸா இருக்கிற வேல்யூஸ் எழுத மாட்டோம் இல்லையா இதுக்கு முன்னாடி சம்ல என்ன பண்ணோம் அந்த ஏரோ டயகிராம் வரையும் போது நம்ம y வேல்யூல இல்ல n ல என்ன பண்ணுவோம் எது ஃபங்க்ஷன் ஆயிருக்கோ அதை மட்டும் தான் ரேஞ்ச் எடுத்து எழுதுவோம் அதே மாதிரி இதுலயும் நமக்கு 10 வரைக்கும் கிராஃப் இருந்தாலும் ரீடிங்ஸ் வந்து அதாவது வேல்யூஸ் 10 வரைக்கும் இருந்தாலும் ஆனா கிராஃப் வந்து எதுக்கு ஃபங்க்ஷன் ஆயிருக்கு 9 வரைக்கும் தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆயிருக்கு 9 வரைக்கும் தான் உங்களுக்கு y ஆக்சிஸ்ல ஃபங்க்ஷன் ஆயிருக்கு y ஆக்சிஸ்ல 9 அதாவது இது இந்த y ஆக்சிஸ்ல எது வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு 10 வரைக்கும் கிராஃப் இருக்கு இங்க கிராஃப் திரும்ப ஒரு டைம் உங்களுக்கு திரும்ப ஒரு தடவை காட்றேன் பாருங்க இங்க பாருங்க ரேஞ்ச்ன்றது என்ன நமக்கு एक्चुअली நம்ம ரேஞ்ச்ன்றது y ல எது இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு அது வரைக்கும் தான் நம்ம எழுதுவோம் இல்லையா இங்க y ல 10 வரைக்கும் கிராஃப் இருக்கு ஆனா கிராஃப் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்க இருக்கு 9 வரைக்கும் தான் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு அப்ப 9 வரைக்கும் தான் நீங்க எழுதணும் 10 எழுத கூடாது புரிஞ்சுதுங்களா இப்போ அந்த ரேஞ்ச் வந்து எழுதும்போது நம்ம என்ன பண்ணனும் அப்படினா x such that அப்படினு எழுதிட்டு என்ன பண்ணனும் உங்களுக்கு வந்துட்டு 0 போடணும் இங்க வந்துட்டு இப்படி ஈக்குவல் அந்த ஸ்மாலர் than போட்டுட்டு இந்த பார் கண்டிப்பா நீங்க எழுதணும் ஏனா 0 இருக்குறதுனால இப்போ x such that x அதாவது 9 வரைக்கும் போட்டு என்ன பண்ணனும் உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ இருக்குல அந்த வேல்யூ வந்து இந்த பார் போடணும் அப்ப x belongs to r ன்னு நீங்க எது எழுதணும் சரிங்களா சரி ஓகேவா இப்போ
சப்டிஷன் 4 பாருங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? சப்டிஷன் 4 பாருங்க. சப்டிஷன் 4 வந்து வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 6 அண்டர் எஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஃப் அதாவது இப்போ 6ன்றது இருக்கு இல்லையா, அந்த 6 வந்து உங்களுக்கு வந்து என்ன வேல்யூ காட்டும் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு. இந்த 6 கிராஃப் திரும்பவும் பாருங்க. 6ன்றது எஃப்ல 6 இருந்தது அப்படின்னா அது வந்து அங்கே ஒய் ஆக்சிஸில் என்ன காட்டுன்னு கேட்குறாங்க. 6 இருக்கு, இந்த 6க்கு நேராக போனீங்க அப்படின்னா இங்கே ஒய்யில் 5 காட்டுது. அப்போ இந்த 5 தான் உங்களுக்கு வந்து ஆன்சர். இப்போ 5 பாருங்க, 5 கரெக்டாக இருக்குங்களா? இங்கே 6ல் போனீங்கன்னா நீங்கள் ஒய்யில் உங்களுக்கு 5 தான் காட்டும். அதுதான் உங்களுக்கு ஆன்சர். அப்போ எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 5ன்னு அதை எழுதணும் நீங்கள். எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 5, 5 தான் அதனுடைய ஆன்சர். புரிஞ்சுதா கண்ணே? இதுதான் அதனுடைய ஆன்சர் உங்களுக்கு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? 5th சம்முக்கு போகலாம். 1.3ல 5th சம் பார்க்கலாம் கண்ணு. கொஸ்டினை கவனமாக படிங்க. லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 5. இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 தென் ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 பை எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குது கண்ணு. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இங்கே பாருங்கள், இப்போது இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, எக்ஸ் + 2 இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் + 2 இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் + 2வை இந்த வேல்யூ எக்ஸ் + 2 இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் + 2ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 இருக்கிற இந்த 2x + 5 கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்னா 2x + 5ன்னு அவங்க டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த x + 2 எஃப் ஆஃப் 2 இருக்கு இல்லையா, எக்ஸுக்கு பதிலாக இதில் எக்ஸுக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவில் இந்த 2x + 5ல் இந்த எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் 2 முதல்ல நம்ம போடணும். எஃப் ஆஃப் 2 முதல்ல எக்ஸ் + 2 முதல்ல போடணும். அப்போ 2 போடணும் எக்ஸ் பதிலாக. இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபார்முலா நம்ம இன்புட் பண்ண போகிறோம். நம்ம அவ்வளோதான். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 5 இதில் இந்த என்டையர் எழுதணும். எழுதிட்டு இந்த என்டையர் அதை இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் + 2 போடணும். முதல்ல இந்த டேர்ம் நம்ம முடிக்கிறோம் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 ஈக்குவல் டு 2, இந்த ஃபார்முலாவில் உள்ள 2 போட்டுக்கணும். இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் + 2 போடணும், +5 அப்படியே போடணும். புரியுதுங்களா? அப்படி போட்டிங்க அப்படின்னா என்ன வரணும், இந்த 2 × x 2x இது உள்ள மல்டிப்ளை பண்ணணும். 2 × x 2x ப்ளஸ் 2 × 2 4 +5 அப்படியே போடணும். இப்போ 2x + 4 + 5 இருக்கு இல்லையா, அந்த 2x அப்படியே எழுதிக்கணும். இந்த 4 5 அடிஷன் பண்ணி 9 எழுதிக்கணும். எஃப் ஆஃப் இப்போ இந்த வேல்யூ இந்த நியூமரேட்டரில் இருக்கிற இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் + 2ஓட வேல்யூ கிடைச்சது நமக்கு என்ன, 9. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த என்டையர் அவங்க கொடுத்துருக்கிற இந்த டேர்மில் எஃப் ஆஃப் எக்ஸ் டேர்மில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2 போடணும். இப்போ எஃப்க்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 2 போடணும். 2 போட்டாச்சு. இங்கேயும் 2 × x இல்லையா, எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டாச்சு, +5 அப்படியே போட்டாச்சு. இப்போ 2 × 2 4 +5 = 9. இப்போ இந்த எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ நமக்கு 9ன்னு கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் + 2ஓட வேல்யூ என்ன கிடைச்சிது, நமக்கு 2x + 9ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ திரும்பவும் இந்த 2 டேர்முக்கு பதிலாகவும் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும், பை எக்ஸ் நம்ம பண்ணணும். இப்போ திரும்பவும் ஒரு டைம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை எழுதியிருக்கோம் பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 பை எக்ஸ் எழுதிட்டோமா. இப்போ என்ன பண்ணணும், புது வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் + 2க்கு 2x + 9 வந்தது. அப்புறம் எஃப் ஆஃப் அந்த மைனஸ் சிம்பிள் நீங்கள் அப்படியே போட்டுக்கணும். இந்த ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கணும். எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ நமக்கு என்ன வந்தது அப்படின்னா உங்களுக்கு 9 வந்தது இல்லையா, 9 வந்தது பாருங்கள். இங்கே 9 வந்தது தானே, அந்த 9 நம்ம இங்கே திரும்பவும் 9 போடணும். இது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், இது இந்த 9 போடணும், பை எக்ஸ் அப்படியே போடணும். இப்போ இந்த +xம் -xம் கேன்சல் ஆகிடுங்கன்னு. அப்புறம் 2x/x இருக்கும், அந்த எக்ஸும் கூட கேன்சல் ஆகிடும் மியூச்சுவலாக. அப்புறம் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், உங்களுக்கு இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர் வந்து 5th சம்மோட ஃபைனல் ஆன்சர் வந்து 2 மட்டும்தாங்கண்ணே. புரிஞ்சுதுங்களா? கொஸ்டினை கவனமாக படிங்க, எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்னு. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கொஸ்டினில் தான் உங்களுக்கு ஆன்சரே இருக்குது. அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூவில் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 5ன்றதை இந்த எக்ஸுக்கு பதிலாக x + 2 போடணும், இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 2 போடணும்.
அது சால்வ் பண்ணி வர ஆன்சரை வச்சு திரும்ப அதுக்கு பதிலாக நம்ம சால்வ் பண்ண ஆன்சரை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரிமைனிங் ஒரு டைம் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் 2 இப்படி அழகாக வரும். புரிஞ்சுதுங்களா? 1.3ல 6th சம் பார்க்கலாங்கன்னு கொஸ்டினை கவனமாக படிங்க. A function f is defined by f of x equal to 2x minus 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த f of x equal to 2x minus 3 கொடுத்துட்டாங்க. find அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம ஏற்கனவே போன சம்மில் பார்த்தோம் இல்லையா, 2x plus 5 அதில் இங்கே வந்து 2x minus 3 கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணோம் என்ன பண்ணோம், அதில் வந்து உங்களுக்கு போன சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க, f of x plus 2 minus f of 2 கொடுத்துருந்தாங்க இல்லையா, by x கொடுத்துருந்தாங்க. இங்கே அதுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்துருக்காங்க. இங்கே f of x plus 2க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு 0 கொடுத்துருக்காங்க. அங்கே மைனஸ் இருந்தது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அங்கே 2 இருந்தது, இங்கே 1 இருக்குது. அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? இங்கே ப்ளஸ் 5க்கு பதிலாக மைனஸ் 3 இருக்குது. அதுதான் ஒவ்வொரு சமயம் நான் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம என்ன போட்டோம்னு ரிமைன் பண்ணியே சொல்கிறதுக்கு காரணமே இது இப்படி அதுக்காக தான். உங்களுக்கு அப்போ தான் ரிமைனிங்கில் நல்லா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இப்போது இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க f of 0 plus f of 1/2 கொடுத்துருக்காங்க. சப்டிவிஷன் 3ல என்ன கொடுத்துருக்காங்க, f of x such that f of x equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா f of x such that f of x equal to xன்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா f of x such that f of x equal to f of 1 minus xன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ f of x என்னன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு f of x என்னன்னு கொடுத்துட்டாங்கம்மா கொஸ்டினில், f of x equal to 2x minus 3. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நம்ம ஃபிஃப்த் சம்மரி இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிக்கலாம். f of 0 plus f of 1/2. f of 0 நம்ம என்ன பண்ணோம், x இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணோம், 0 போடணும். 2க்கு பக்கத்தில் x இருந்தால் அங்கே 0 போடணும். இங்கே x இருக்கு, அங்கேயும் 0 போடணும், இங்கேயும் 0 போட்டணும். -3 இந்த ஃபார்முலா புக்கில் உங்களை கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது -3. அப்படியே இது 2 மல்டிப்ளை பண்ண 0 ஆயிரும். இந்த -3 போட்டிங்கன்னா f of 0 வேல்யூ வந்து -3ன்னு வந்துடும். புரியுதுங்களா? இந்த நியூமரேட்டரில் 1 கண்டுபிடிச்சிட்டோம், அது -3. இப்போ f of 1 போடணும். எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 போட்டோம்னா இங்கே 2x minus 3 இல்லையா ஃபார்முலா, அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும். இங்கேயும் 1 போட்டோம், இங்கேயும் 1 போட்டோம். இதை மல்டிப்ளை பண்ணால் 2 வரும். சாரி கண்ணே, இது வந்து உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணால் 2 வந்துடும். இந்த -3 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டில் இதுதான் பெரிய நம்பர் இல்லையா, -3லேருந்து 2 மைனஸ் பண்ணால் -1 வந்துடும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், f of 0 வேல்யூ -3னும் f of 1 வேல்யூ -1 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபார்முலாவில் இருக்கிற ரெண்டு வேல்யூ நம்ம நியூமரேட்டரில் கண்டுபிடிச்சிட்டோம் /2. இப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா, f of 0 பதிலுக்கு -3யும் f of 1க்கு பதில் -1யும் சப்ஸ்டிட் பண்ணலாமா. இப்போ -3 f of 0 வேல்யூ நமக்கு என்ன வந்தது, -3. f of 1 வேல்யூ -1 வந்தது /2 இல்லையா, /2 இருக்குது அதில். அதை அப்படியே போட்டிங்கன்னா இது ரெண்டும் ஒரே சைனாக இருக்கிறதுனால ரெண்டையும் அடிஷன் பண்ணி அதே சைன் போட்டுட்டோம்னா -4/2 = -2 தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இப்போது செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் x such that f of x equal to 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. f of x equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது f of x equal to 0 அப்படின்னா இந்த f of x ஓட வேல்யூ நீங்கள் அப்படியே எழுதிக்கணும். அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ இருக்குல்ல, அதை அப்படியே எழுதிக்கணும். நீங்கள் 2x minus 3 f of x ஓட வேல்யூ நீங்கள் எழுதிக்கணும். இந்த பக்கம் தான் நீங்கள் 0 போட்டு ஈக்குவேட் பண்ணணும். புரியுதுங்களா? இதுக்கு உள்ளே 0 போட்டுறாதீங்க. f of xனா இந்த f of x அதனுடைய வேல்யூ தான் நீங்கள் எழுதணும். நீங்கள் f of x தான் கொடுத்துருக்காங்கல்ல 2x minus 3 அதை தான் போடணும். இந்த 0 எடுத்து இதுக்குள்ளே போட்டுறது இல்லை, இதுக்குள்ளே போடக்கூடாது. புரியுதுங்களா? ஆமாம், அது போன சப்டிவிஷன் 1க்குள்ளது. இப்போ 2x minus 3 = 0 அப்படின்னா இப்போது இந்த -3 = 0க்கு அந்த பக்கம் ஈக்குவல் அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆயிரும். இங்கே வந்து திரும்ப 0லாம் போடக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் தவறு பண்ணுறீங்க. இந்த -3 = இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னாலே நம்ம ரெண்டு தனித்தனி ஈக்குவேட் பண்ணுறோன்னு அர்த்தம். இந்த -3 + 3 ஆயிரும். இங்கே 0 திரும்ப வரக்கூடாது உங்களுக்கு. ஏன்னா x தான் நம்ம ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம. புரியுதுங்களா? ஆக இப்போது 2x + 3 = +3 ஆயிரும். அப்போது இந்த x இந்த பக்கம் வந்துடும், இந்த 2 வந்து இந்த பக்கம் ஈக்குவல் அந்த பக்கம் போகும்போது நம்ம இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் ஆயிரும் இல்லையா. அப்போ x = 3/2ன்னு ஆயிருங்கண்ணே. 3/2ன்னு ஆயிருமா? அதான் 3/2 அப்படின்னு ஆயிரும் உங்களுக்கு. சரிங்களா? 3/2 ஆயிரும். அப்போ சப்டிவிஷன் 3 பாருங்கண்ணே. சப்டிவிஷன் 3 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் x such that f of x equal to x. இதுலேயும் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், 2x minus 3 போடணும். இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். நீங்கள் இந்த எக்ஸுக்குள்ளே எக்ஸ் போடக்கூடாது. புரியுதுங்களா? இந்த இப்போ f போன சம்பளம் என்ன பண்ணோம், x பதிலாக 2x minus 3 போட்டோம், இந்த 0 அப்படியே வச்சுக்கிட்டோம். இங்கே வந்து என்ன பண்ணோம், அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக திரும்பவும் 2x minus 3 தான் நீங்கள் போடணும். 2x minus 3 போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து என்ன வரும், இந்த ஈக்குவல் டு இந்த எக்ஸ் அப்படியே இருக்கும். எக்ஸ் அப்படியே போட்டுக்கணும் நீங்கள். சரிங்களா?
இப்போ இந்த எக்ஸ் வந்து இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா -x ஆயிரும், இந்த -3 அந்த பக்கம் போது +3 ஆயிரும். இப்போ இந்த 2xல இருந்து ஒரு x மைனஸ் பண்ண x மட்டும் நிற்கும். இப்போ x = 3 ஆயிரும். இதுதான் அந்த சப்டிவிஷன் 3க்கான ஆன்சருக்குன்னு புரிஞ்சுதுங்களா? அந்த இங்க =0 x கொடுத்தாலே நீங்க என்ன பண்ணணும், இந்த x க்கு மட்டும் தான் 2x - 3 எடுத்துக்கணும். இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும் நீங்க. அடுத்து 4 பாருங்க கண்ணு, சப்டிவிஷன் 4 பாருங்க. சப்டிவிஷன் 4 என்ன கொடுத்திருக்கு, find x such that f of x equal to f of 1 - x ன்னு கொடுத்துருக்குது. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னாக்கா, உங்களுக்கு எக்ஸுக்கு என்ன பண்ணணும், அந்த 2x - 3 அப்படியே போட்டுக்கணும். 2x - 3 அப்படியே போட்டுக்கணும். இந்த f of 1 - xன்றத திரும்பவும் இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கேயும் நீங்கள் 1 - x போடணும் இதில் மட்டும். ஏன்னா போன டைமில் உங்களுக்கு எஃப்னு கொடுக்கல, வெறும் 0வும் ஒரு எக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க சப்டிவிஷன் 2லையும் சப்டிவிஷன் 3லையும். ஆனால் இதில் வந்து f of x = f of 1 - x கொடுத்துருக்காங்க. இதே ஃபார்முலா 2 இடத்துல யூஸ் பண்ணணும். இந்த f of xன்றத 2 இடத்துல பயன்படுத்தும். இங்கேயும் f of x ஓட வேல்யூ 2x - 3ன்னு எழுதணும். இங்கேயும் 2 இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 - 3ன்னு எழுதணும். அப்புறம் -3ன்றது திரும்ப நீங்கள் எழுதணும். நீங்கள் இந்த என்டையர் ஃபார்முலா அங்கே எழுதணும். ஆனால் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணோம், இந்த 2 போட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 - xன்னு எழுதணும். இதில் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எழுதிட்டோமா, இப்போ இந்த -3யும் இந்த -3யும் கேன்சல் ஆயிடும். இந்த ஈக்குவல் சென்ட்ரல் ஈக்குவல் ஈக்குவல் டு இருக்கிறதுனால இந்த -3 இந்த -3 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணலாம். இப்போ ஈக்குவல் டு இந்த பக்கம் எக்ஸ் மட்டும் இருக்கா, இந்த பக்கம் 1 - x மட்டும் இருக்கும் ஈக்குவல் டு இந்த பக்கம். இப்போ இந்த -3யையும் இந்த -3யையும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோங்கன்னு கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடுறோம். பண்ணிட்டு நமக்கு இந்த லெஃப்ட்ல ஈக்குவல் டு இந்த பக்கம் x மட்டும் இருக்கும், ஈக்குவல் டு இந்த பக்கம் 1 - x மட்டும் நமக்கு இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்படி இருக்கும்போது இந்த -x இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா +x ஆயிரும். அப்போ x + xன்னு அது வந்து நமக்கு ஆயிரும். புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த -x இந்த பக்கம் வந்து +x ஆயிரும், x + x 2x ஆயிரும், ஈக்குவல் டு 1 ஆயிரும். x ஈக்குவல் டு இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்க 2 வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவல் டு அந்த பக்கம் போது டிவிஷனில் போயிடும். அப்போது இந்த 1ங்க இந்த 2 இங்கே வந்துடும். புரியுதுங்களா? இப்போ 2ன்றது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, 2 × x ஆயிடுது. புரியுதுங்களா? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. சரிங்களா? அப்படின்னா x ஈக்குவல் டு 1/2ன்னு ஆயிரும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதாங்க இந்த சம்மு. புரிஞ்சுதுங்களா? 1.3ல 7th சம் பார்க்கலாங்கன்னு. கொஸ்டினை கவனமாக படிங்க. An open box is to be made from a square piece of material 24 cm on a side. By cutting equal squares from the corners and turning up the sides as shown, express the volume v of the box as function of x அப்படின்னு கொடுத்துருக்குதுன்னு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷீட்டு திரும்பவும் பாருங்க. an open box is to be made from a square piece of material 24 cm on a side by cutting equal squares from the corners and turning up the sides as shown, express the volume v of the box as a function of x. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஒரு ஸ்கொயர் பேப்பரில் வந்து ஒரு ஓப்பன் பாக்ஸ் மேட் பண்ணுறாங்களாம். அது மேட் பண்ணுறதுக்காக அதனுடைய ஸ்கொயர்ஸ், அதாவது அந்த ஸ்கொயரில் 4 ஸ்கொயர்னால் 4 சைட்ஸும் ஒரே வேல்யூ தானே இருக்கும், ஒரே சைஸ் தானே இருக்கும். அது 24 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த 24 சென்டிமீட்டர் உள்ள ஸ்கொயர் பேப்பரில் பீஸ் ஆஃப் மெட்டீரியல் அது பேப்பர் ஏதோ ஒன்று மைண்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு இந்த ஃபிகர் கொடுத்துருக்காங்க புக்கில் இந்த ஃபிகர் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த ஃபிகர் தான் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்குது. இந்த மாதிரி இது வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் புக்கில் கொடுத்துருக்குற ஃபிகர் தான் இது. நான் இது தனியாக ஸ்பெசிஃபிக்காக இதை கட் பண்ணி எடுத்து இங்கே அதே மாதிரி வரணும் மாணவர்களுக்கு குழப்பம் வரக்கூடாதுக்காக ஒட்டியிருக்கேன். அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஒட்டி உங்களுக்காக சரியாக புரிஞ்சுக்கணுன்றது. இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக 24 சென்டிமீட்டர். நல்லா கவனிங்க. இது ஸ்கொயர் மெட்டீரியல் அவங்க சொல்லியிருக்காங்க. அது பேப்பராக இருக்கலாம், வேறு ஏதாவது கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஆக இங்கேருந்து இங்கே வரைக்கும் 24 சென்டிமீட்டர், இங்கேருந்து இங்கே வரைக்கும் 24 சென்டிமீட்டர், இங்கே இருந்து இங்கே வரைக்கும் 24 சென்டிமீட்டர் ஆச்சுங்களா? அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கார்னர்ஸ், அதாவது பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ்,
புரியுதுங்களா? ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் த கார்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா இந்த கார்னர் ஸ்கொயர் கட் பண்ணி எடுத்துடுறாங்க, இந்த கார்னர் ஸ்கொயர் கட் பண்ணி எடுத்துடுறாங்க, இந்த கார்னர் ஸ்கொயர் கட் பண்ணி எடுத்துடுறாங்க, இந்த கார்னர் ஸ்கொயர் கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு இது கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு டெமோ பாருங்க கண்ணு. இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ஸ்கொயர் தெரியுதுங்களா? இந்த ஸ்கொயர் தெரியுதா? இதுதான் இந்த ஸ்கொயர். உங்களுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி எடுத்துருக்கு. நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள். நம்ம வந்து இப்போ 24 ஸ்கொயர் இதுக்கு மேலே ஜூம் பண்ண முடியலையா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பேப்பர். இது ஸ்கொயர் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து ஒரு கார்னர் கட் பண்ணி எடுத்துருக்கு. ஒரு எக்ஸ் இது கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இங்கே ஒரு கார்னர் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 செகண்டுக்குன்னு நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்கொயர் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் பேப்பர் இந்த நம்ம கேமராவில் கவர் ஆகலை, இருந்தாலும் இது வந்து ஸ்கொயர் பேப்பர் பாருங்கள். சரிங்களா? கரெக்டாக இருக்கா உங்களுக்கு? இந்த ஸ்கொயர் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னர் கட் பண்ணி எடுத்திருக்கு. இந்த கார்னர் ஒரு கார்னர் இது ஒரு ஸ்கொயர் கட் பண்ணி எடுத்திருக்கு, இங்கே ஒரு கார்னர் கட் பண்ணி எடுத்திருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு எக்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கு, இங்கேயும் ஒரு எக்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கு. இந்த கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டோட்டல் பேப்பர் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர். ஆனால் ரெண்டு பக்கமும் ஒரு 24 சென்டிமீட்டர்லேயும் ரெண்டு இங்கே ஒரு எக்ஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸ் கட் பண்ணி எடுத்தாலும் இது இப்படி திருப்பினாலும் உங்களுக்கு அப்படியே தான் வேல்யூ வரும் இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் அந்த கட் பண்ணினதை இப்படி ஃபோல்டு பண்ணி இப்படி பண்ணணும்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு ஓப்பன் பாக்ஸ் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு ஓப்பன் பாக்ஸ் இது வருது உங்களுக்கு. சரிங்களா? சரியாக புரியல, கலராக தான் சரியாக தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஒரு ஓப்பன் பாக்ஸ். இதுதான் அவங்க சொல்கிறாங்க. கீழே உள்ள ஃபிகர்லாம் உங்களுக்கு அதான் சொல்லுது. உங்களுக்கு இப்படி வந்து ஒரு ஓப்பன் பாக்ஸு உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு ஓப்பன் பாக்ஸ் தெரியுதுங்களா? இப்போ தெரியுதுங்களா? இந்த ஓப்பன் பாக்ஸ் இப்படி தான் கட் 4 கார்னர் ஸ்கொயராக கட் பண்ணால் அந்த 4 சைடு ஃபோல்டு பண்ணினா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஓப்பன் பாக்ஸ் வந்து ஒன்று உருவாகும் உங்களுக்கு. இந்த ஓப்பன் பாக்ஸ் தான் இதனுடைய வால்யூம் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. அதுதான் உங்கள் புக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்குது கண்ணு. பார்க்கலாமா? இப்போ பாருங்கள். இப்போது இந்த பாக்ஸ் எப்படி உருவாகுதுன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் உருவாகுது உங்களுக்கு. எந்த பாக்ஸு? இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நான் இப்போ காட்டின மெத்தடில் தான் 4 கார்னர் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று உருவாகுது. அந்த பாக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 சைடுமே வந்து 24 தான். அதில் 2 எக்ஸ் கட் பண்ணியாச்சு. அப்படின்னா 24 மைனஸ் 2x 24 மைனஸ் 2x புரியுதுங்களா? 24 மைனஸ் 2x உங்களுக்கு. இப்போ பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகர் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். இது வந்து ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா 1.17 உங்கள் புக்கில். இது இந்த பாக்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 24 மைனஸ் 2x இது வந்து நீங்கள் 24 மைனஸ் 2x வந்து இது வந்து இது இந்த 24 மைனஸ் 2x 24 மைனஸ் 2x 24 மைனஸ் 2x 24 மைனஸ் 2x 4 சைடு 24 மைனஸ் 2x தான் இருக்கும். அதில் இந்த 4 சைடில் ஒன்று வந்து நம்ம ஸ்கொயராக இருக்கிறதுனால அதாவது லென்த்து பிரெத்து ரெண்டுமே 24 மைனஸ் 2x 24 மைனஸ் 2x. அதில் ஹைட்டு வந்து எப்படி என்ன அப்படின்னா அந்த எக்ஸ் நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம மேலே ஹைட் கொண்டு வந்தோம் இல்லையா, அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. இந்த ஹைட்டு தான் வந்து உங்களுக்கு எக்ஸ். சரிங்களா? இப்போது ஆக உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறது படி L ஈக்குவல் டு 24 மைனஸ் 2x B ஈக்குவல் டு 24 மைனஸ் 2x ஹைட்டு வந்து எக்ஸ். ஆக்சுவலாக இது வந்து என்ன ஷேப்? இது ஆக்சுவலாக இது வந்து கியூபாய்டு. இது ஸ்கொயர் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்ன உங்களுக்கு? கியூபாய்டு. புரியுதுங்களா? இந்த கியூபாய்டு. இப்போ அவங்க கண்டுபிடிச்சு சொல்கிறது V கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க வால்யூம். புரியுதுங்களா? இப்போ வால்யூம் ஆஃப் பாக்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கியூபாய்டு அப்படின்னு எழுதணும் நீங்கள். அப்படின்னு எழுதிட்டு இப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா என்ன? L இன்ட்டு B இன்ட்டு H இல்லையா? நம்ம L என்ன எழுதிருக்கோம்? 24 மைனஸ் 2x. B நம்ம என்ன எழுதிருக்கோம்? 24 மைனஸ் 2x. H நம்ம என்ன எழுதிருக்கோம்? ஹைட்டு எக்ஸ். அதை அப்படியே இங்கே ஃபார்முலா படி நீங்கள் எழுதிக்கணும். இந்த ஃபார்முலா கம்பல்சரி நீங்கள் எழுதணும். இது சம் சால்வ் பண்ணால் உங்களுக்கு இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கணுங்கன்னு. புரிஞ்சுதுங்களா? இப்போது இங்கே 24 மைனஸ் 2x 24 மைனஸ் 2x எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த 24 மைனஸ் 2x 24 மைனஸ் 2x மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? இது ரெண்டு முதல்ல நம்ம எப்படி எடுத்துக்கலாங்கன்னு 24 மைனஸ் 2x தான் ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். நம்ம இந்த 24 மைனஸ் 2x தான் ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இப்போ a மைனஸ் பி எடுத்துனா அது என்ன பண்ணுவோம்? நம்ம a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் இது 24 மைனஸ் 2x தான் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். இப்போது இந்த 24 மைனஸ் 2x ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா
இது வந்து a மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கு. இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா அதோடைய ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இல்லையா? அப்போ a ஸ்கொயர் அப்படின்னா இந்த 24 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 24 ஸ்கொயர் பண்ணால் 576 வரும். 24 பண்ணால் 576 வரும். அப்போ 576 இங்கே போட்டுக்கோங்க. அப்புறம் 2ab வரும் இல்லையா? அந்த 2 போட்டாச்சு, 2a இந்த 24 போட்டாச்சு, b வந்து 2x போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் அப்புறம் b ஸ்கொயர், இந்த 2x வந்து ஸ்கொயர் பண்ணால் 4 ஸ்கொயர், 4x ஸ்கொயர், சாரி 4x ஸ்கொயர் ஆயிருமா? இன்ட்டு இந்த x அப்படியே போடணும் நீங்கள். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த 576 நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டு அதை அப்படியே எழுதிக்கோங்க. இது என்டையர் சால்வ் பண்ணி இது டேட்டா மைனஸ் 96 எக்ஸ்ன்னு போடுறாங்க. மாணவர்கள் குழப்பம் வருது உங்களுக்கு. அதுக்காக தான் நான் அந்த ஃபார்முலா படி 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பின்னு ஒரு ஸ்டெப்பு எழுதி அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணி 2 இன்ட்டு இந்த மைனஸ் அப்படியே போட்டுருங்க. ஃபார்முலா உள்ளது 2 இன்ட்டு 24 48, 48 இன்ட்டு 2 96, பக்கத்தில் இருக்க எக்ஸை சேர்த்து நீங்கள் எழுதிக்கணும். இந்த ஃபார்முலா மைனஸ் அப்படியே போட்டுக்கணும். 2 இன்ட்டு 24 48, 48 இன்ட்டு 2 96, 96 அப்புறம் பக்கத்தில் இருக்க எக்ஸை சேர்த்து நீங்கள் மைனஸ் 96 எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். இந்த ப்ளஸ் 4x ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கணும். இப்போது இன்னும் முடியல. இப்போது இந்த பக்கத்தில் இந்த எக்ஸ் வேறு மல்டிப்ளையில் இருக்குது உங்களுக்கு. இந்த என்டையர் டேர்ம் கூட என்ன இருக்கு? இது பக்கத்தில் எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ் டேர்மை இப்போ நீங்கள் இது என்டையர் இந்த 3 இந்த என்டையர் டேர்மோட நீங்கள் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை எக்ஸ் டேர்மு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்லாம் மல்டிப்ளை பண்ணணும். இந்த எக்ஸ் இன்ட்டு 576 இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? 576 எக்ஸ் ஆயிரும். இந்த மைனஸ் 96 எக்ஸ் வந்து எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 96 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆயிரும். இந்த 4x ஸ்கொயரை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் 4x கியூப் ஆகிடும். புரியுதுங்களா? இப்போது இது ஃபஸ்ட்டில் இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும், இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும், இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். புரியுதுங்களா? இப்போ எக்ஸ் போயிடுச்சு, இந்த வேல்யூ மட்டும் இருக்குது. இப்போ நம்ம பவர் டிசைனிங்கில் எழுதணும். எக்ஸ் கியூப் முதல்ல எழுதிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் செகண்ட் எழுதிக்கோங்க, சைன் மாற்றாமல் அப்படியே கரெக்டாக எழுதணும், எடுத்துகிட்டு அதனோட சைனில் எழுதணும். இங்கே இது வந்து ப்ளஸில் இருக்குது, அப்போ ப்ளஸ் போட்டு ப்ளஸ் 576x. இதுதான் அவங்க கேட்டிருந்த அந்த கியூபாய்டு இருக்கு இல்லையா, பாக்ஸோட ஓப்பன் பாக்ஸோட வால்யூம். புரிஞ்சுதுங்களா? எக்ஸைஸ் 1.3ல 8th சம் பார்க்கலாங்கன்னு கொஸ்டினை கவனமாக படிங்க. A function f is defined by f of x equal to 3 minus 2x. Find x நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். Find x such that f of x square equal to f of x the whole square. இது ரொம்ப கவனமாக பார்க்கணும். நீங்கள் இந்த வேல்யூஸை ரொம்ப கவனமாக பார்க்கணும். நீங்கள் ரொம்ப ஜஸ்ட் ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா இந்த சம் சால்வ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த எஃப்க்கு இது வந்து எஃப் ஸ்கொயர், இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இது. ஆனால் இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். நல்லா கவனிங்க, இது வந்து எக்ஸுக்கு மட்டும்தான் ஸ்கொயர் இருக்குது. ஆனால் இதில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அதை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக படிக்கணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. அங்கே எக்ஸ் ஸ்கொயர் தான், எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான் கேட்குறாங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நம்ம ஸ்கொயர் மட்டும் போடணுமே. நீங்கள் எக்ஸ் எடுத்ததா நினச்சிக்கிட்டு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து போட்டாலும் பரவாயில்ல, அங்கே இருக்கிற எக்ஸில் அப்படியே நீங்கள் ஸ்கொயர் போட்டாலும் பரவாயில்ல. இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம ஈக்குவேட் பண்ணி இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும், இந்த வேல்யூ தனியாக கண்டுபிடிக்கணும். நம்ம அவங்க கொடுத்துருக்குற இந்த வேல்யூ வச்சு ஃபஸ்ட்டில் இது கண்டுபிடிக்கணும், அப்புறம் இதை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ரெண்டு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துல மேலே ஸ்கொயர் மட்டும் நீங்கள் போடணும்னு அர்த்தம் இதுக்கு. புரியுதுங்களா? அப்போது எஃப் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் போட்டாச்சு, இங்கே 3 அப்படியே போட்டுக்கணும், மைனஸ் அப்படியே போட்டுக்கணும், 2 அப்படியே போட்டுக்கணும். இந்த எக்ஸுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் மட்டும்தான் போடணும். புரியுதுங்களா? இவ்வளோ தான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து இது மட்டும்தான், 3 மைனஸ் 2x ஸ்கொயர். இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த ஈக்குவல் இந்த பக்கம் இருக்குல்ல, அது என்ன இருக்குது? எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? 3 மைனஸ் 2x. இப்போ இந்த 3 மைனஸ் 2xே நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். இந்த டைமில் தான் நம்ம அதை பண்ணணும். நம்ம புரிஞ்சுதுங்களா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2x த ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா இது வந்து என்னது? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், போன சம்பளம் சொன்ன மாதிரியே தான். இப்போ என்ன பண்ணோம்? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணோம்? ஏ ஸ்கொயர், இங்கே ஏ ஸ்கொயர் பண்ணால் வரும் 9 வந்துடும். இப்போ இது வந்து திரும்ப நான் போன சம்பளம் சொன்ன மாதிரி சொல்கிறேன். இது வந்து இங்கே ஃபார்முலா, இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் நம்ம எழுதணும். அப்படி பண்ணும்போது ஏ ஸ்கொயர்னால் அது 9 ஆயிரும், 9 ஆயிரும். இப்போ 2ab வரும். அந்த 2 நான் போட்டுட்டேன். மைனஸ் 2ab வரும் இல்லையா ஃபார்முலாவில். அந்த மைனஸ் 2 இங்கே மைனஸ் போட்டாச்சு, 2 போட்டாச்சு. இப்போ ஏவுக்கு பதிலாக 3 போட்டாச்சு. இன்ட்டு
என்னது இங்கே -2லாம் போடாது, +2 தான் போடணும். இந்த மைனஸ் தான் இங்கே போட்டாச்சு ஆல்ரெடி. நம்ம திரும்பவும் இங்கே +2ஆல் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். பண்ணினீங்க அப்படின்னா அப்புறம் பண்ணணும். அது வந்து இது a², இது என்டையர் -2ab + b². b வந்து 2x தான். அதை ஸ்கொயர் பண்ணால் 4x² ஆயிரும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ திரும்பவும் இந்த 9 அப்படியே எழுதிக்கோங்க. இதை சால்வ் பண்ணி முடிங்க. 2ab ஆக்குங்க. இதை 2 × 3 × -2 × 3 6 6 × புரியுதுங்களா? இப்போ -2 × 3 -6 -6 × 2 வந்து -12. இந்த x வேறு சேர்த்து எழுதிக்கணும் நீங்கள். சரிங்களா? இப்போ 9 - 12x + இந்த +4² அப்படியே எழுதிக்கணும். இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த டேமையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி x கண்டுபிடிக்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த அப்படியே எழுதிக்கோங்க. இந்த f(x²) இருக்குல்ல, அதை வந்து எழுதிக்கோங்க. 3 - 2x² இந்த டேம் அப்படியே எழுதிக்கோங்க. 9 - 12x + 4x². இப்போ என்ன பண்ணோம், இது ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னாலே இதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டு 0 ஈக்குவல் அந்த பக்கம் 0 போட்டணும். இந்த டேமை, இந்த என்டையர் டேமை இந்த மாதிரி வந்தாலே நிறைய பேருக்கு இன்னும் குழப்பம் இருக்குது. இந்த என்டையர் டேமை ஈக்குவல் இந்த பக்கம் ஒரே டேம் ஆக்கிடுச்சு அப்படின்னா இந்த ஈக்குவல்ட்ட என்டையர் டேம் ஒன்றானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஈக்குவல் டு போட்டு 0 போடணும். அதுதான் ஈக்குவேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த டேம் அப்படியே எழுதியாச்சு. இந்த டேம்லாம் நல்லா கவனிங்க. இந்த டேம் எல்லாமே இந்த மூணு இருக்கு இல்லையா, மூறுப்பு இது இல்லை, இந்த 3 டேர்ம்ஸும் இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே சைன் மாறும். இந்த +9 -9 ஆயிரும். இந்த -12x வந்து +12x ஆயிரும். இந்த +4x² வந்து -4x² ஆயிரும். இது கூட இணையும் போது இந்த பக்கம் ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது அப்புறம் ஈக்குவல் டு 0 இந்த பக்கம் நீங்கள் போட்டுக்கணும். 0 நீங்கள் கொண்டு வரணும். ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு போய்ட்டு 0 கொண்டு வரணும், எழுதணும் நீங்கள். புரியுதுங்களா? இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். நம்ம சால்வ் பண்ணலாமா? இப்போ 3 அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே -2x² இருக்குது, இங்கே -4x² இருக்குது. அக்கா ரெண்டும் ஒரே சைனாக இருக்கிறதுனால ரெண்டையும் கூட்டி மைனஸ் போட்டுக்கணும். அப்போ -6x² ஆகிடும். அதே மாதிரி அதுக்கு அடுத்து இந்த +12x மட்டும் இருக்குது எக்ஸ் டேமில், அந்த எக்ஸ் டேம் அப்படியே எழுதிக்கோங்க. அப்புறம் இந்த -9 இந்த +6ஓட நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும், இது பெரிய நம்பர், இது சின்ன நம்பர். இந்த -9லேருந்து 3 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் கிடைக்கிறது நமக்கு என்ன கிடைக்கும், -6 மட்டும் கிடைக்கும். அது ஈக்குவல் டு 0 அப்படியே போட்டுக்கணும். இப்போது நம்ம பவர் டிசெண்டிங்கில் எழுதணும் அப்படின்னா x² டேம்லேருந்து ஆரம்பிச்சிட்டே போகணும். இந்த x² என்ன பண்ணணும் நீங்கள், இப்போது பவர் டிசெண்டிங்கில் எழுதி முடிப்போம் நம்ம. சரிங்களா? பவர் டிசெண்டிங்கில் நம்ம எழுதி முடிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம இதை வந்துட்டு ஆக்சுவலாக இங்கே 6x² எழுதிக்கோங்க. இந்த 12x இங்கே அப்படியே எழுதிக்கோங்க. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த -6 அப்படியே இங்கே நீங்கள் எழுதிக்கணும். நீங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து இங்கே இந்த 3 வரக்கூடாது. ஆக்சுவலாக அந்த 3 வராது, இங்கே 3 வராது. ஏன்னா இந்த 3யும் இந்த -9 சால்வ் பண்ணி நம்ம இங்கே -6 எழுதிட்டோம். ஆக்சுவலாக அந்த 3 இங்கே எழுதக்கூடாது நம்ம, ஏன்னா இந்த சால்வ் பண்ணி இதுலேருந்து தான் எழுதுகிறோம். ஆக்சுவலாக அந்த 3 இங்கே வரக்கூடாது. சரிங்களா? இப்போ -6x² + 12x -6 மட்டும்தான் இருக்கணும் நமக்கு. இப்போது அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். திரும்ப ஒரு டைம் எழுதியாச்சா, 2 டைம். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும் விடுங்க. அதான் -6x² + 12x -6 இல்லையா, இது இதோட நிறுத்திக்கலாம். அந்த 3 போட்டதுனால திரும்ப இங்கே எழுத டைப் நமக்கு. சரிங்களா? இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்டையர் டேமை இங்கே இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது. புரியுதுங்களா? இங்கே மைனஸில் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம மைனஸில் எடுத்துட்டோம், மைனஸ் வெளியில் எடுத்துட்டோம். -6ஆல் டிவிஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா இது சரியாக வரும் உங்களுக்கு. அப்போது என்ன பண்ணோம், -6ஆல் டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா நல்லா கேட்டுக்கங்க, இந்த 6x² இதை -6ஆல் டிவிஷன் பண்ணால் அந்த x² மட்டும்தான் மீதி இருக்கும். அப்புறம் +12x -6ஆல் டிவிஷன் பண்ணால் -2x மட்டும்தான் நமக்கு வந்து கோஷன்ட்டாக கிடைக்கும். சரிதானே? அதேமாதிரி -6x -6xஆல் டிவிஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இதை டிவிஷன் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய வந்து +1 கிடைக்கும், ஈக்குவல் டு 0. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வேல்யூ என்ன இருக்கும் நம்மக்கிட்ட. இப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது இந்த x² -2x இருக்கு இல்லையா, x² -2x +1ன்றது என்ன ஃபார்முலா, எதனுடைய விரிவு அப்படின்னா -x² இருக்கு இல்லையா, x - 1 the whole square அந்த ஃபார்மில் இது இருக்குது. x - 1 the whole square ஃபார்மில் இது இருக்குது. இப்போ x - 1 the whole square இதை நம்ம சுருக்கணும். புரியுதுங்களா?
எக்ஸ் மைனஸ் த எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இதை சுருக்கணும் நீங்கள் ஈக்குவல் டு 0 போடணும். இப்போது இந்த ஸ்டெப்பில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த பக்கம் போது 0 ஆயிரும், ரூட் ஆயிரும். 0க்கு ரூட் இருந்தாலும் ரூட் இல்லைனாலும் 0 தான் இருக்கும் அது. அதனால் ரூட்டுங்க அப்படின்னு ஸ்கொயர் போயிடும். ஸ்கொயர் எப்படி போகுதுன்னா இந்த பக்கம் போய் ரூட் ஆகிட்டு அதுதான் அந்த ஒரு ஸ்டெப் நான் எழுதியிருக்கேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே ரூட்டு இங்கே ஸ்கொயர் போடக்கூடாது. இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் ரூட்டாக கொண்டு போயிடும். ஈக்குவல் அந்த பக்கம் போயிட்டு ரூட்டாக கொண்டு போகணும். நீங்கள் கொண்டு போனதுக்கப்புறம் ரூட்டுக்கு அதாவது 0க்கு 0 ரூட் எடுத்தாலும் 0 தான் வரும். அப்போ இந்த பக்கம் எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே இருக்கும். எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே இருக்கும். இப்போது இந்த எக்ஸு இந்த -1 ஈக்குவல் அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸ் ஈக்குவல் டு +1 ஆயிரும். எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடி சொன்னாங்க. எக்ஸோட வேல்யூ வந்து 1 கண்ணு. புரிஞ்சுதா கண்ணு? ரொம்ப கவனமாக பண்ணங்கண்ணு. எக்ஸசைஸ் 1.39 சம் பார்க்கலாங்கன்னு. கொஸ்டினை கவனமாக படிங்க. எ பிளேன் இஸ் ஃப்ளையிங் அட் எ ஸ்பீட் ஆஃப் 500 km/h. Express the distance d. Express the distance d traveled by the plane as function of time t in hours அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எஃப் ஆஃப் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் இதை நம்ம எழுதணும். அவ்வளோதான். எஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் எஃப் ஆஃப் டின்னு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் நம்ம இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து நம்ம எஃப்க்கு பதிலாக டி போட்டு ஃபங்க்ஷன் வேல்யூ சொல்லணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருக்கு மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் டி போடணும். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் டி போட்டு இந்த வேல்யூ நம்ம சொல்லணும். அவ்வளோதான் கண்ணு, வேறு ஒன்றும் குழப்பம் இல்லை அதில் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு ஈக்குவல் டு 500 km/h, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு dkm அப்படின்னு எழுதிக்கணும். டைம் ஈக்குவல் டு t ஹவர்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை இப்படி எடுத்து எழுதிக்கணும். ஸ்பீடோட ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். போன சம்முக்கு முன்னாடி சம்மு 7th சம்மில் நம்ம என்ன சொன்னோம், அந்த ஓப்பன் பாக்ஸு கியூபாய்டு ஷேப்பில் இருக்கும். அதோட வேல்யூம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம L/B/H உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அதுபோல் இங்கே வந்து ஸ்பீடோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம்னு நீங்கள் எழுதணும். இதை நீங்களாம் மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஸ்பீட் ஈக்குவல் டு என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 500 ஈக்குவல் டு d/t. இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு, அதாவது எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் டி அப்படி சொல்கிறாங்க. எக்ஸ்பிரஸ் அப்படின்னா சொல்லுங்க, எழுதுங்க அப்படின்னு. எக்ஸ்பிரஸ் த டி அப்படின்னா டி தான் நம்ம இங்கே வச்சுக்கணும். டியை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு இதை கிராஸ் மல்டிப்ளைல இதை டீயோட மல்டிப்ளிகேஷனில் இது வந்து நம்ம 500 டீன்னு எழுதணும். புரியுதுங்களா? அதாங்க, அதுதான் அந்த கொஸ்டினை கவனம் பண்ணி சொல்லுங்கள். எக்ஸ்பிரஸ் த டி அப்படின்னா டி தான் நம்ம சொல்ல போகிறோம். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா டீயில் சொல்லணும். நம்ம எஃப் ஆஃப் டீயில் சொல்லணும். அப்போ 500 ஈக்குவல் டு d/t, d ஈக்குவல் டு 5 இன்ட்டு டி அப்படின்னு அர்த்தம். இப்போது எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு 5 இன்ட்டு டின்னு நம்ம இந்த ஆன்சரை முடிச்சுக்கலாம். இதுதான் அவங்க கேட்ட ஆன்சர். அவங்க வந்து எப்படி டியை வந்து நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டி அதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு 5 இன்ட்டு 500 டி அப்படின்னு நம்ம இதை எழுதணும். புரிஞ்சுதுங்களா கண்ணு? எக்ஸைஸ் 1.3 லாஸ்ட் சம் பார்க்கலாங்கன்னு. 10வது சம் பாருங்களாங்கன்னு. கொஸ்டினை கவனமாக படிங்க. ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் கடைசி சம்மு நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தா போதும். ஏன்னா பெரிய பெரிய கொஸ்டினாக இருக்கும். லாஸ்ட் சம் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். அது பெரும்பாலும் மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் வரதே கிடையாது. ஏன்னா எல்லா எக்ஸசைஸ்லையும் கடைசி சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸசைஸில் உள்ளே இருக்கிற எல்லா சம்மோட மிக்சப்பும் கடைசி சம்மில் இருக்கும். அது பெரும்பாலும் இந்த லாஸ்ட் சம்லாம் எக்ஸாமுக்கு வராது. இருந்தாலும் நீங்கள் போட்டே ஆகணும் இல்லையா, அதனால் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? The data in the adjacent table depicts the length of a woman's forehand and her corresponding height. Based on this data, a student finds a relationship between the length between the height y and the forehand length. Forehand length வந்து x னும் height வந்து y னு சொல்லியிருக்காங்க. as y equal to ax plus b where a and b are constants அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு அட்ஜசண்ட்டாக ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த டேபிள் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லென்த் ஆஃப் ஃபோர் ஹேண்ட் எக்ஸ் வந்து இன் சென்டிமீட்டரில்
கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டேபிள் வந்து உங்களுக்கு புக்கில் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கு, புரியுதுங்களா? இப்போ வந்து லென்த்து எக்ஸு, அது வந்து 400 லென்த்துன்னு தான் அர்த்தம். அது எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கணும். சென்டிமீட்டரில் அது இருக்குது, புரியுதுங்களா? இது வந்து ஹைட் வந்து ஒய், இது இன்ச்சஸில் இருக்குது. நல்லா கவனிச்சிங்க, இது இன்ச்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, புரியுதுங்களா? அது வந்து 45.5, 35, 45, 50, 55, 65.5, 56, 65, 69.5, 74 உங்களுக்கு கொடுத்துருக்கு, புரியுதுங்களா? இப்போது அவங்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கொஸ்டின் கேட்குறான்னு பாருங்கள். இதில் வந்து கொஸ்டினை படிக்கும்போது எக்ஸ் ஆஸ் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? இந்த டேம் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். சால்வ் பண்ணும்போது இதில் நீங்கள் 3 இடத்துல இதையே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியிருக்கும், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டில் வந்துட்டு இந்த கொடுத்துருக்கிற டேபிள் படி என்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டேபிள் படி செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன். அதாவது எக்ஸோட 4 அண்ட் எக்ஸோட வேல்யூஸ்லாம் இதெல்லாம் எலமெண்ட்லாம் இதுவாக இருந்தது அப்படின்னா, வேல்யூலாம் இதுவாக இருந்தது அப்படின்னா, ஒய்யோட வேல்யூ இதுவாக இருந்தது அப்படின்னா, எலமெண்ட்லாம் இதுவாக இருந்தது அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன்று பாருங்கள். இதில் வந்து ஏ அண்ட் பி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்புறம் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ உமன் ஹூஸ் 4 ஹேண்ட், நல்லா கேட்டு சாரிங்க, 4 ஹெட் கிடையாது, 4 ஹேண்ட் இருக்குது உங்களுக்கு. 4 ஹேண்ட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு. ஃபைண்ட் த ஹைட், நல்லா கவனிச்சுங்க. ஃபைண்ட் த ஹைட், இதில் இந்த எக்ஸ் லென்த் இருந்தால் இந்த ஹைட் இருக்குதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க உங்களுக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த லென்த்து 400 லென்த் வந்து இந்த சென்டிமீட்டரில் இருந்தால் ஒய், அதாவது ஹைட் வந்து இவ்வளோ இருக்குன்னு அவங்களே உங்களுக்கு வந்து ஒரு மேப் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து இந்த வந்து டேபிள் கொடுத்துருக்காங்க. அதன்படி இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதன்படி இது மாதிரி வரணும் இது வேல்யூ. அப்படின்னா ஹைட் கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸை வந்து நம்ம இந்த ஒயில் இந்த ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு இருக்குல்ல, அதை சப்ஜெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஹைட் கண்டுபிடி சொல்கிறாங்க. இதில் என்ன கண்டுபிடி சொல்கிறாங்க? ஃபோர்த்து பாருங்கள். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் 4 ஹேண்ட் of a woman if her height is 53.3 inches கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சம்மில் 2 இடத்துல 2 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு உள்ள கொஸ்டின் திரும்பவும் நான் அவங்க படிக்க சொல்கிறதுக்கு காரணம் என்ன, டேபிளில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து இந்த 3வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைண்ட் த ஹைட் கேட்குறாங்க. இந்த எக்ஸ் கொடுத்துட்டாங்க சென்டிமீட்டரில். அப்போ ஹைட் எழுதும்போது இந்த ஒயில் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஹைட் எழுதும்போது இதனுடைய ஆன்சரை வந்து நீங்கள் ஹைட் வந்து என்ன ஹைட் வந்து எதில் எழுதணும்? இன்ச்சஸில் எழுதணும். இன்ச்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஹைட்டு ஒய் ஈக்குவல் டு இன்ச்சஸ். அப்போ வரக்கூடிய ஆன்சர் தேர்ட் சப்டிவிஷனுக்கு நீங்கள் இன்ச்சஸில் ஆன்சர் எழுதணும். ஆன்சர் கண்டுபிடிச்சி அதை இன்ச்சஸ்ன்னு சொல்லணும் நீங்கள். அப்புறம் ஃபைண்ட் த லென்த், இதில் வந்து லென்த் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிற ஹைட்டு வந்து இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க, கரெக்டாக. அப்போ இன்ச்சஸில் கொடுத்துருக்கிறதால என்ன பண்ண, இப்போ இந்த லென்த் வந்து நம்ம சென்டிமீட்டரில் ஆன்சர் எழுதணும், புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ கொஸ்டின் ஃபுல்லாக படிச்சுட்டேன். இந்த டேபிள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஹைட்டு வந்து இன்ச்சஸில் இருக்குது, லென்த்து வந்து உங்களுக்கு சென்டிமீட்டரில் இருக்குது, புரியுதுங்களா? இதை கொடுத்து இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இதை கொடுத்து இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க உங்களுக்கு, புரியுதுங்களா? இது ஒரு ஃபங்க்ஷனானு கேட்குறாங்க. ஏபியோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இந்த ஒய் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்தணும். நீங்கள் 3 இடத்துல பயன்படுத்த போகிறீங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட்டில் என்ன பண்ணலாம்? செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ண வழக்கமாக இந்த 2 எக்ஸ் வேல்யூயும் ஒய் வேல்யூயும் ஏரோ டயக்ராமில் வரைஞ்சி அதை வந்து நம்ம மேப்பிங் பண்ணி காமிச்சு இது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். வாங்க பார்ப்போமா? வாங்க. இப்போ ஃபங்க்ஷன் வந்து சப்டிவிஷன் 1 இது ஒரு ஃபங்க்ஷனானு கேட்குறாங்க. அப்போ ஃபங்க்ஷனாக இல்லையான்னு பார்த்துடலாம். இப்போ எக்ஸ் ஒய் வரைஞ்சிக்கோங்க. 45.5, 35, 45, 50, 55, 65.5, 56, 65, 69.5, 74. இது ஒன்று அது மேப்பிங் ஆகிற மாதிரி தான் அவங்க எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேப்பிங் வரைஞ்சிக்கலாம். ஏரோ மார்க் மேப்பிங் வரைஞ்சிக்கோங்க. இப்போ எக்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒயில் வந்து யூனிக் இமேஜ் இருக்கிறதுனால இது வந்து என்ன ஆகும்? இது ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டால் இருக்குது, எஸ் அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு புக்கில். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இது இந்த ஏரோ டயக்ராம் வரையணும். எஸ்ன்னு எழுதக்கூடாது, ஏரோ டயக்ராம் வரையணும். வரைஞ்சி ஏரோ மார்க் பண்ணி காட்டணும். எக்ஸ் ஒய்னு மென்ஷன் பண்ணி எக்ஸ் இது ஒய்னு மென்ஷன் பண்ணி காட்டணும். ஆல் எக்ஸ் ஹாஸ் யூனிக் இமேஜ் இன் ஒய், தேர்ஃபோர் இட் இஸ் எ ஃபங்க்ஷன் எஸ் அப்படின்னு புக்கில் இருக்கிற ஆன்சர் கடைசி எழுதுங்க, புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்து சப்டிவிஷன் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கிற வேல்யூஸில் டெசிமல் வேல்யூ இருக்குது. இதில் டெசிமல் வேல்யூ இருக்குது, இங்கே டெசிமல் வேல்யூ இருக்குது இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 35,
35 55 56 45 65 இருக்குல்ல, இதை ரெண்டையும் ரெண்டு வேல்யூ முதல்ல எடுத்துக்கணும். இந்த டெசிமல் வேல்யூல தான் இந்த எக்ஸ் வேல்யூவையும் ஒய் வேல்யூவையும் எடுத்து என்ன பண்ணலாம், இப்போ நம்ம அவங்களுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நம்ம அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூவில் எக்ஸை வந்து 35னும் அதுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஒய் வேல்யூ வந்து 56ன்னு எடுத்து இது ஈக்குவேட் பண்ணணும். அவங்க இந்த ஒய் வேல்யூவை ஒய் இருக்கிற இடத்துல போடணும், இந்த வேல்யூவில் போடணும். கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பியில் போடணும். ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணோம், இந்த 56 போடணும். ஏவுக்கு ஏ போட்டணும், இந்த ஃபார்முலாவில் இருக்க ஏவுக்கு ஏ போட்டணும், எக்ஸுக்கு பதிலாக 35 போடணும், ப்ளஸ் பி அப்படியே நீங்கள் எழுதணும். இப்போ அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை 35 ஏன்னு இந்த பக்கம் எழுதிக்கணும், ப்ளஸ் பி இந்த பக்கம் எழுதணும், ஈக்குவல் டு போட்டு 56 போட்டு ஒரு ஈக்குவேஷனை இதை மாற்றணும். நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஆர்டர் படி ஒரு ஈக்குவேஷனை மாற்றி இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கணும் கண்ணே. புரிஞ்சுதா கண்ணே? இப்போ அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து வந்து கொடுத்துருக்குற உங்களுக்கு இந்த டேபிளர் காலமில் இந்த டேபிளில் கொடுத்துருக்கிறதுனால இந்த 45 65 நம்ம எடுத்துக்கலாம் ஈக்குவேஷன் 2க்கு. சரிங்களா? when x ஈக்குவல் டு 45 தென் y ஈக்குவல் டு 65. இப்பயும் இந்த y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இருக்கு இல்லையா, அதில் இந்த 45 எக்ஸுக்கு பதிலாக போடணும், ஒய்க்கு பதிலாக 65 நம்ம போடணும். இப்போ y ஈக்குவல் டு ஒய் வந்து 65, ஏ எக்ஸுக்கு பதிலாக 45 ப்ளஸ் பி. இப்போ திரும்ப இதை ஆர்டர் படி எழுதுங்க, 45 ஏன்னு எழுதிக்கோங்க, இந்த ப்ளஸ் பி அப்படியே எழுதிக்கோங்க, இந்த ஈக்குவல் டு அந்த 65 இந்த பக்கம் கொண்டு வந்து ஆர்டர் படி எழுதிக்கிட்டு இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுலேருந்து ஈக்குவேஷன் 2 மைனஸ் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2, 35a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56. அப்புறம் 45a ஈக்குவேஷன் 2 என்ன, 45a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 65 இல்லையா, நமக்கு ரெண்டாவது ஈக்குவேஷன் இங்கே இருக்கு பாருங்க. இப்போ சைன் மாற்றுங்க, சைன் மாற்றிட்டு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இது 35a, இது மைனஸ் 45a, இது ரெண்டில் இதுதான் ப்ளஸ் வேல்யூ, சாரி இந்த ரெண்டு வேல்யூவில் இதுதான் பெரிய வேல்யூ. அப்போ பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணோம், அதான் மைனஸ் பண்ணோம். அப்போ பெரிய வேல்யூ சைன் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் 10a வரும். இந்த ப்ளஸ் பி மைனஸ் பி சைன் மாற்றினதுக்கப்புறம் கேன்சல் ஆகிடும். இது வந்து இந்த 65 மைனஸ் சைன் வந்ததுக்கப்புறமா இதுதான் பெரிய வேல்யூ, அதனுடைய சைன் வந்து மைனஸ் இருக்குது. இதுலேருந்து இந்த 56 மைனஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன வரும், மைனஸ் 9 வரும். இப்போ மைனஸ் 10a ஈக்குவல் டு மைனஸ் 9 அப்படின்னு வந்திருக்கு. இந்த மைனஸும் இந்த மைனஸும் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற மைனஸும் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் கேன்சல் ஆயிரும். 10a ஈக்குவல் டு 9 வரும். என்ன வரும், 10a ஈக்குவல் டு 9 வரும். அப்போ a ஈக்குவல் டு என்ன வரும், a ஈக்குவல் டு என்ன கண்ணு வரும், a ஈக்குவல் டு 9/10ன்னு வரும் உங்களுக்கு. a ஈக்குவல் டு 9/10, a ஈக்குவல் டு இது 0.9. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் எழுதக்கூடாது, ஏன்னா டெசிமலில் தான் நீங்கள் எழுதணும். சரிங்களா? இப்போ ஏபி கண்டுபிடி சொன்னாங்க, சப்டிஷன் 2ல் a கண்டுபிடிச்சிருங்க. இப்போதைக்கு நம்ம இப்போ இந்த a வந்து நம்ம ஈக்குவேஷனில் போட்டோம்னா b கிடச்சிரும். சரிங்களா? இப்போ a ஈக்குவல் டு 0.9. இப்போது சப்ஸ்டியூட் a இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம், ஈக்குவேஷன் 1 நமக்கு என்ன கண்ணு, ஃபஸ்ட்லேயே எழுதிட்டு நம்ம ஈக்குவேஷன் 1 35a ப்ளஸ் b ஈக்குவல் டு 56. அதுதான் நமக்கு எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் 1 ஒரு டைம் எழுதிக்கும், 35a ப்ளஸ் b ஈக்குவல் டு 56. இப்போது இந்த ஏவுக்கு பதில் என்ன பண்ணோம், நம்ம 35 இன்ட்டு 0.9 போடணும், ப்ளஸ் b அப்படி எழுதணும், ஈக்குவல் டு 56. இப்போது இந்த 35 என்ன பண்ணணும், 35 0.9 அதில் மல்டிப்ளை பண்ணோம்னா 31, 5 9s are 45, remaining 4, 3 9s are 27 plus 4 என்ன வரும், 31. அப்போ இந்த ஒரு டெசிமல் பாயிண்ட் புள்ளி ரைட் சைட்லேருந்து வந்தோம்னா 31.5 வரும், ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம், பி இந்த பக்கம் வச்சுக்கோங்க, இந்த 31.5 56 அந்த பக்கம் போய் மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த டெசிமல் பாயிண்ட்டையும் இந்த டெசிமல் உள்ளது, இதில் டெசிமல் தான் ஹோல் நம்பர். இதை பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக மைனஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இது கன்ஃபியூஷன்லேயே இருக்கீங்க. இது 56 வந்து முழு நம்பருக்குன்னு, இது வந்து 0.5 டெசிமல் நம்பர் கலந்துருக்கு, டெசிமல் நம்பர் இது. அப்படின்னா இந்த 56க்கு அப்புறம் ஒரு டெசிமல் பாயிண்ட் வைக்கணும், வச்சு ஒரு 0 சேர்க்கணும். அதுக்கப்புறம் தான் கீழே 31.5 இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். நிறைய பேருக்கு இன்னமும் கன்ஃபியூஷன் இருக்குது, புரியுதுங்களா? அப்புறம் இந்த 0வில் இங்கேருந்து ஒரு 1 மைனஸ் 1 அங்கே 10 ஆயிரும், 10ல் 5 போனால் 5, இங்கே ரிமைனிங் 5 தான் இருக்கும். அந்த 5ல் 1 போனால் 1 மைனஸ் பண்ணால் 4. இங்கே உங்களுக்கு என்ன இருக்குது, 5 அப்படியே தான் இருக்குது. ஏன்னா இதில் நம்ம எதுவும் பாரோ பண்ணல, இதில் தான் பாரோ பண்ணிருக்கோம். இது 5, 3 மைனஸ் பண்ணால் 2. இப்போ 24.5. இப்போ பியோட வேல்யூ என்ன கண்டு வந்தது, இந்த 24.5 தான் பியோட வேல்யூ. அவங்க ஏ பி கண்டுபிடி சொல்லியிருந்தாங்க சப்டிவிஷன் 2ல். ஏவோட வேல்யூ 0.9, பியோட வேல்யூ 24.5. புரிஞ்சுதுங்களா? இப்போ சப்டிவிஷன் 3க்கு போகலாமா? சப்டிவிஷன் 3 பாருங்கன்னு இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அப்படி சப்டிவிஷன் 3 கொஸ்டின் திரும்ப நம்ம ஒரு டைம் படிக்கலாம். சப்டிவிஷன் 3 கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லுது. நான் சொன்னேன், ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ உமன் ஹூஸ் ஃபோர்ஹேண்ட் ஹைட் இஸ் 40 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? நல்லா கவனிச்சிங்கன்னு.
40 சென்டிமீட்டர் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னாக்கா இதனுடைய ஹைட்டு கண்டுபிடி சொல்கிறாங்க. ஹைட் இங்கே என்ன இருக்குது, இன்ச்சஸில் இருக்குது. வரக்கூடிய வேல்யூ நம்ம என்ன பண்ணோம், இன்ச்சஸில் எழுதணும். ஹைட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த y = அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும் நம்ம. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், y = ax + b அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து y = போட்டு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ கண்டுபிடிச்சோம்ல y = என்ன சொல்லிட்டு என்ன கண்டுபிடிச்சோம், 2ல் என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம, y = 2ல் நம்ம கண்டுபிடிச்சோம் பாருங்கள். உங்களுக்கு 0.9x + 44.5 எங்கே எழுதியிருக்கோம் அது, சாரி. இப்போ வந்து நம்ம ஒய்க்கு இங்கே ஒரு வேல்யூ நம்ம அதை கொடுத்துருக்குற வேல்யூவில் என்ன அதை நம்ம இங்கே ax + b அப்படின்றத ax அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா a கண்டுபிடிச்சாச்சு. அந்த எக்ஸு அதை அப்படியே நம்ம ஏவும் ப்ளஸ் பியும் நம்ம அப்படியே இதில் போட்டுருணும். நீங்கள் இந்த இப்போ எக்ஸை வந்து அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஹைட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதில் தான் நம்ம இதை போட போகிறோம். ஆக இந்த y = ax + bன்றதில் ஏவுக்கு பதிலாக கண்டுபிடிச்ச வேல்யூவையும் பிக்கு பதிலாக கண்டுபிடிச்ச வேல்யூ நம்ம போடணும். ஏபி வேல்யூ இருக்கு இல்லையா, சாரி, இந்த ஏபி வேல்யூ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? y = ax + bன்றதில் ஏவுக்கும் பிக்கும் உள்ள வேல்யூ ஏ வேல்யூ நம்ம பி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் ஏ வேல்யூ பி வேல்யூ ஏவுக்கு பதிலாகவும் பிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். y = 0.9 கண்டுபிடிச்சாச்சிங்க. இப்போ 24.5 நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அதையும் நம்ம இங்கே போட்டுக்கிறோம். when x = 40 தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, when x = 40 y = 0.9 × 40 + 24.5. அப்போ y = இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா 0.9 40 மல்டிப்ளை பண்ணால் இந்த 0 அப்படியே போட்டுக்கிறீங்க. 9 4s are 36. டெசிமல் பாயிண்ட்டு ஒரு ஸ்தானத்துலேயே இப்படி புள்ளி வச்சிங்க அப்படின்னா அந்த 0 போயிடும். 36 மட்டும் இருக்கும். இந்த ப்ளஸ் 25 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ y = 60.5. 60.5 ஒய் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, எதில் கொடுத்துருக்காங்க, இன்ச்சஸில் சென்டிமீட்டர்லையா, ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க. ஹைட்டு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஹைட்டு வந்து இன்ச்சஸில் இருக்குது. தேர்ஃபோர் நம்ம ஹைட் ஆஃப் எ உமன் y = 60.5 inches. நல்லா கவனிங்கன்னு உங்களுக்கு ஒரு சிம்பிள் நோட்ஸும் நான் இதில் தரேன். இது உங்களுக்கு சொல்லும்போது ஆசிரியர்களுக்கு வகுப்பில் சொல்ல உங்களுக்கு வந்து டைம் இருக்காது. அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா எக்ஸ் கொடுத்துட்டாங்க அவங்க 40 சென்டிமீட்டர்னு, ஒய் கேட்குறாங்க. ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டேபிள் ஆஸ்யூஷுவல் நீங்கள் ப்ராசஸ் கரெக்டாக தான் கொடுத்துருக்கு. ஃபார்முலா அப்படி இவங்க கொடுத்துருக்க ஃபார்முலா அந்த டேபிளும் இருக்குது. இப்போது 35x இருக்கும்போது 56 இருக்குன்னு சொல்கிறாங்க. 45x இருக்கும்போது ஹைட் வந்து 65ன்னு சொல்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்ன, 40 சென்டிமீட்டர். இப்போ இது ரெண்டு தான் இருக்குது பாருங்கள். 35க்கும் 45க்கும் இடையில தான் இந்த 40 சென்டிமீட்டர் இருக்குது. ஆக உங்களுடைய ஆன்சரு 56க்கும் 65க்கும் இடையில தான் உங்கள் ஆன்சர் வரணும். சொல்கிறது புரியுதுங்களா? அதே மாதிரி தான் சொல்கிறது, நல்லா புரிஞ்சுக்குவாங்க கண்ணு. எக்ஸ் வேல்யூ தான் அவங்க கொடுக்குறாங்க. எக்ஸ் வேல்யூன்றது வந்து என்னது, எக்ஸ் வேல்யூன்றது வந்து லென்த்து, ஹைட்டுன்றது ஒய் வேல்யூ. 40 சென்டிமீட்டர் லென்த்து கொடுத்துட்டாங்க, அதுதான் வந்து சென்டிமீட்டர் வேல்யூ. இங்கே 45க்கும் 35க்கும் இடையில் இந்த வேல்யூ 56க்கும் 65க்கு இடையில் தான் இதனுடைய ஹைட்டு வேல்யூ வரணும். அப்போ நம்ம கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். என்ன வந்திருக்கு, 60.5 தான் வந்திருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு. இதுதான் கிராஸ் செக்கிங்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இது ஆசிரியர்களுக்கு வகுப்பறை சொல்கிறதுக்கு நேரம் இருக்காது, இருந்தாலும் நம்ம சொல்லிட்டோம். அடுத்து என்ன பண்ணலாம், 4th சப்டிவிஷன் போகலாம். 4th சப்டிவிஷன் கொஸ்டின் என்ன பாருங்கள். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த forehand ஆஃப் எ உமன் இன் ஹர் ஹைட் இஸ் 53.3 inches. சரிங்களா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒய் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுலேயும் நம்ம அந்த ஒய் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இதுனா இன்ச்சஸில் அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம வேல்யூஸ் ஆன்சர் எதில் எழுதணும், லென்த்து சென்டிமீட்டரில் எழுதணும். இப்போது வென் அவங்க கொடுத்துருக்குது என்ன, வென் ஒய் = 53.3 எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது இந்த ஒய் வேல்யூ இங்கே போட்டாச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்கள் கொஸ்டினில் கொடுத்துருந்த வேல்யூ நம்ம போன சம்மில் என்ன போட்டோம், ஒய் = ax + b. நம்ம ஏ கண்டுபிடிச்சாச்சு 0.9, எக்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் பியோட வேல்யூ போன சம்மில் நம்ம போட்டிருக்கு இல்லையா, சப்டிவிஷன் 3ல் 24.5ன்னு அதை அப்படியே போட்டுக்கணும். இப்போ அப்படியே ஈக்குவேட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இந்த 53.3 என்ன பண்ணணும், இந்த 24.5 இந்த பக்கம் கொண்டு வரணும். = 0.9x. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா என்னாகும்,
53.3 minus 24.5 மைனஸ் பண்ணணும்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா 28.8 ஈக்குவல் டு 0.9x. இப்போ ஆர்டர் படி இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸுக்கு மல்டிப்ளைல இருக்கிற 0.9 வந்து இந்த பக்கம் வந்து டிவிஷனில் வரும்போது டிவிஷன் ஆயிரும் இல்லையா. இப்போ ஆர்டர் படி இந்த பக்கம் கொண்டு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு போட்டு நம்ம வசதிக்காக இந்த மாதிரி எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 28.8 by 0.9. இப்போ இது ரெண்டுமே டெசிமல் இருந்தால ஒரு டெசிமல் பாயிண்ட் மூவ் பண்ணால் நம்ம 10 மேலே இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 288/9 வரும். இதை டிவிஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு பாருங்க. டிவிஷன் பண்ணால் 3 9s are 27. இது என்ன வரும் டிவிஷன் பண்ணிங்கன்னா 3 9s are 27, ரிமைனிங் 1 18 ஆயிடுது. 2 9s are 18 இல்லையா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது 32. புரிஞ்சுங்க. 32 நம்ம எதில் எழுதணும், அவங்க ஒய் கொடுத்துருந்தாங்க, எதில் கொடுத்துருந்தாங்க, இன்ச்சஸில் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம லென்த் எதில் எழுதணும், சென்டிமீட்டரில் எழுதணும். லென்த் ஆஃப் 4 hand of a woman equal to 32 சென்டிமீட்டருக்குன்னு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா. ஓகே, நமக்கு வந்து இப்போ எக்ஸைஸ் 1.3 முடிஞ்சிருச்சு சரிங்களா. அதில் அடுத்து நம்ம எக்ஸாம்பிள் சம்மு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸைஸ் 1.4க்கு போகலாம். ஓகே குட்டி, பாய்.